ஸோ குட் ஈவினிங். நம்ம இன்றைக்கி 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் சாப்டர் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப். 12th அக்கௌண்ட்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம 11th என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, 11th படித்த எல்லா டாபிக்ஸுமே இட் வாஸ் அபவுட் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப். ஒரு சிங்கிள் பர்சன் ப்ரொமோட்டராக இருந்தால் எப்படி அக்கௌண்ட்ஸ் போடுவாங்க, அந்த டாபிக் தான் நம்ம 11th பார்த்தோம். இப்போ 12th பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக். ஸோ பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ஸுக்கு நான் எப்படி அக்கௌண்ட்ஸ் போடணும், ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பெனி மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா எப்படி அக்கௌண்ட்ஸ் போடணும், இதுதான் நம்மளுடைய கவர் பண்ணக்கூடிய ஏரியா 12th ஸ்டாண்டர்டில். இது தவிர உங்களுக்கு நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அந்த மாதிரி கேஸஸ்லாம் உங்களுக்கு இருக்குது. அது நம்ம இப்போது 12th சிலபஸில் இல்லை. நம்மளுக்கு பார்ட்னர்ஷிப்பு அப்புறம் கம்பெனி, இந்த ரெண்டு அக்கௌண்ட்ஸ் இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ டு பிகின் வித் இப்போ நம்ம பார்ட்னர்ஷிப்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் சாப்டர் பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப், சில பேசிக்ஸ் டாபிக்ஸ் தெரியணும். ஸோ ஃபஸ்ட் ஒன், பார்ட்னர்ஷிப்பில் ஃபார்ம் பண்ணோன்னா மினிமம் எத்தனை பேர் தேவை உங்களுக்கு? 2 பேர் தேவை. மேக்ஸிமம் எத்தனை பேர் இருக்கலாம் அந்த பிஸ்னஸில்? 50 பேர் இருக்கலாம். கம்பெனிஸ் ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா த நம்பர் இஸ் பீன் கிவன் அஸ் 100. ஏன் 100 அப்படின்னா ரீசன் சிம்பிள். கம்பெனிஸ் ஆக்டுங்கிறது ஒரு சீலிங் லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் நம்ம இந்தியாவில். அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் 100 மேலே போகக்கூடாதுன்னு. ஆனால் மேலே என்ன பார்த்தோம், நம்ம மேக்ஸிமம் நம்பர் 15 சொல்கிறோம். இது யார் ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ரூல்ஸ் மாதிரி கொண்டு ரைட் நவ் இந்தியாவில் 50 பேர் இருந்தால் போகிறோங்கிறதுக்கு லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு இந்த லிமிட்டை 50லேருந்து 100க்கு நீங்கள் எப்போ வேணால் ஆக்கிக்கலாம். ஸோ அப் டு 100 வரைக்கும் நீங்கள் கொண்டு போக முடியும். ஒரு சின்ன கேள்வி வரும், அப்படி இருக்கும்போது இந்த கம்பெனிஸ் ஆக்ட்லேயே 15 போடுற வேண்டியதானே, எதுக்காக கம்பெனிஸ் ஆக்டில் 100 அப்புறம் பார்ட்னர்ஷிப் இந்த ரூல்ஸில் நான் ஏன் 50 கொண்டு வரணும்னு கேட்டாங்க. சரி, நான் ஆக்ட் அமெண்ட் பண்ணணுன்னா நான் பார்லிமெண்ட்லாம் கன்வீன் பண்ணி நான் அமெண்ட் பண்ணணும். ஸோ இட்ஸ் எ லாங் ப்ராசஸ். ஸோ இதுவே நீங்கள் ரூல்ஸாக போட்டிங்கன்னா ரூல்ஸை நீங்கள் அமெண்ட் பண்ணுறது ஈஸி. ஸோ அந்த ரீசன்னால தான் சீலிங் லிமிட் 100 கொடுத்துருங்க கம்பெனிஸ் ஆக்டில். ஆனால் கவர்மெண்ட் இப்போதைக்கு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸில் இந்தியாவில் 50 பேர் தான் இருக்க முடியுங்கிறதுக்கு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. டுமாரோ தே கேன் எக்ஸ்டெண்ட் திஸ் நம்பர் டு 100. ஆனால் 100 தாண்டி கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு பவர்ஸ் இல்லை. உங்களுக்கு யாரும் கவர்மெண்ட்டுக்கு பவர்ஸ் கிடையாது. தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஃபர்ம் என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நம்ம சார்ஜ் பண்ணுவோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் லோன் கொடுத்தாலும் சரி இல்லை லோன் வாங்கினாலும் சரி, யார் வாங்குறாங்க? ஃபர்ம் பற்றி பேசுகிறோம். நம்ம அக்கௌண்ட்ஸ் போடுறது எல்லாமே ஃபர்முக்கு தான். ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் நம்ம ஃபர்ம் ஆங்கிலேருந்து பேசுவோம். ஸோ ஃபர்ம் லோன் வாங்கினாலும் இல்லை ஃபர்ம் லோன் கொடுத்தாலும் டீடில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. லோன் வாங்கினாக்க நான் இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டு பே பண்ணுவேன் அப்படின்னு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இல்லை லோனை கொடுத்தேன்னா நான் எனக்கு இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ டீடு படி என்னவோ அதுபடி நான் போயிடுவோம். டீடு இல்லாட்டி அப்போ தான் பாயிண்ட் வரும். டீடில் என்ன பண்ணோன்னா பார்ட்னர்ஷிப் ஆக்ட் ஃபாலோ பண்ணணும். பார்ட்னர்ஷிப் ஆக்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபர்ம் லோன் கொடுத்துருக்காங்க பார்ட்னர்ஸுக்கு லோன் கொடுத்துருந்தா அப்போ இன்ட்ரெஸ்ட் என்ன சார்ஜ் பண்ணணும்? நத்திங், நில். ஐ கான்ட் சார்ஜ் எனி இன்ட்ரெஸ்ட். இதுவே பார்ட்னர்ஸ் ஃபர்முக்கு லோன் கொடுத்துருக்காங்க. நம்ம அக்கௌண்ட்ஸ் போடுறது ஃபர்முக்கு இல்லையா? ஸோ நம்ம ஆங்கிலேருந்து பேசுவோம். ஃபர்ம் ஆங்கிலேருந்து பார்க்கும்போது நம்ம கடன் வாங்கியிருக்கோன்னா 6% மேனிக்கு நான் இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணணும். பாயிண்ட்டு புரியும் நினைக்கிறேன். ஃபஸ்ட் பாயிண்ட்டு, நம்ம கடன் கொடுத்துருந்தா இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ண முடியாது. எப்போது? டீடில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணலைன்னா. நம்ம சொல்கிறது எல்லாமே பார்ட்னர்ஷிப் ஆக்ட் படி நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ பார்ட்னர்ஷிப் ஆக்ட் படி நம்ம லோன் கொடுத்துருக்கோன்னா அந்த லோனுக்கு இன்ட்ரெஸ்ட்டை சார்ஜ் பண்ண முடியாது. இதே நம்ம லோன் வாங்கியிருக்கோம் பார்ட்னர்ஸ்கிட்டேருந்து அப்படின்னா அந்த டைமில் நம்ம 6% மேனிக்கு இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணணும். இப்போது நெக்ஸ்ட் டாபிக் போகலாம், பார்ட்னர்ஷிப் டீட். ஸோ பார்ட்னர்ஷிப் டீட்னா என்ன? இட்ஸ் அன் அக்ரிமெண்ட் பிட்வீன் ஃபர்ம் அண்ட் த பார்ட்னர்ஸ். ஃபர்முக்கும் பார்ட்னர்ஸுக்குள்ளே இருக்கிற அக்ரிமெண்ட் தான் பார்ட்னர்ஷிப் டீட் சொல்லுவோம். பார்ட்னர்ஷிப் டீட் ஓரல்லையும் இருக்கலாம், ரைட்டிங்லேயும் இருக்கலாம். இட் கேன் பி எதர் வே. பார்ட்னர்ஷிப் டீட் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஆக்டை வைலேட் பண்ண முடியும், ஓவர் ரைட் பண்ண முடியும். அப்படின்னா என்னதுன்னா, பார்ட்னர்ஷிப் ஆக்ட் கொடுத்தது யார்? கவர்மெண்ட். பார்ட்னர்ஷிப் டீட் யார் போடுறாங்க? பார்ட்னர்ஸுக்குள்ளே போடுற அக்ரிமெண்ட் தான் பார்ட்னர்ஷிப் டீட். பார்ட்னர்ஷிப்பில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. வேர் பார்ட்னர்ஷிப் டீட்டில் நீங்கள் போடுற ப்ரொவிஷன்ஸ் ஆக்டை வைலேட் பண்ணுற மாதிரி நீங்கள் போட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரீவியஸ் பாயிண்ட் பார்த்தோம்,
நம்ம லோன் கொடுத்துருக்கோன்னா பார்ட்னர்ஸுக்கு நான் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணலாமா? டீடில் மென்ஷன் பண்ணியிருந்தால் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். அப்போ அந்த நில்லுங்கிறது என்னது? டீடில் போடவே இல்லை. நீங்கள் நான் லோனு கொடுத்தாக்கா பார்ட்னர்ஸுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணணும்னு சொல்லவே இல்லை. அப்போது ஆக்டில் என்ன சொல்லுது? நில்லுன்னு சொல்கிறது. ஸோ நான் ஆக்டை எப்போ ஃபாலோ பண்ணுறேன்? டீட் இல்லைனா தான் நான் ஆக்டை ஃபாலோ பண்ணுவேன். ஸோ டீட் ஹேஸ் காட் மோர் பவர்ஸ் தேன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட். ஸோ பார்ட்னர்ஷிப்பில் மட்டும்தான் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. இதுவே நீங்கள் கம்பெனிஸ் மாதிரிலாம் ஆரம்பிச்சிங்கன்னா கம்பெனிஸ் ஆக்டில் இருக்கிற ப்ரொவிஷன்ஸை வயலேட் பண்ணி நீங்கள் உங்கள் எம்ஓஏலையோ, எம்ஓஏனா மெமோராண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஏஓஏனா ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன், அதில் நீங்கள் ப்ரொவிஷன்ஸை போட முடியாது. ஆனால் பார்ட்னர்ஷிப்பில் மட்டும் நீங்கள் பார்ட்னர்ஷிப் ஆக்டில் கொடுத்த ப்ரொவிஷன்ஸை தாண்டி நீங்கள் ப்ரொவிஷன்ஸ் போட முடியும். புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாயிண்ட் போகிறேன். பர்பஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஆக்ட். ஸோ பார்ட்னர்ஷிப் ஆக்ட் பர்பஸ் இந்த கவர்மெண்ட் கொடுத்து தான் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932. அது பர்பஸ் என்ன? திஸ் வில் பி ஃபாலோட் இன் தி தான் கீவேர்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீட். பார்ட்னர்ஷிப் டீட் இல்லாட்டி ஆக்டை ஃபாலோ பண்ணுவோம். ஸோ டீடு இருந்தால் டீடு தான் ப்ரையாரிட்டி. இதை நம்ம போன பாயிண்டாக சொல்கிறோம். ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஆக்டை நீங்கள் ஓவர் ரைட் பண்ண முடியும் டீட்டில். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் என்ன பண்ணுவோம்னாக்க ஒரு எக்ஸ்ட்ரா அக்கௌண்ட் ஒன்று போடுவோம், விச் இஸ் கால்ட் அஸ் P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். நம்ம இதை 11th இதை போட்டிருக்க மாட்டோம். 11th என்ன பண்ணியிருப்போம்? வெறும்னா ட்ரேடிங் அண்ட் பில் மட்டும் தான் நான் போட்டிருப்பேன். பார்ட்னர்ஷிப்பில் என்ன பண்ணுவோம்னா வில் ஓப்பன் அ தேர்ட் அக்கௌண்ட் கால்ட் அஸ் P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். இந்த P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுங்கிறது என்னதுன்னா, P&L அக்கௌண்ட்டில் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? நெட் ப்ராஃபிட் வரும். இப்போ ட்ரேடிங்கில் வாட் வில் கெட்? கிராஸ் ப்ராஃபிட். அந்த கிராஸ் ப்ராஃபிட்டை P&L ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். பாக்கி இன்கம் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஐ வில் கெட் த நெட் ப்ராஃபிட். அந்த நெட் ப்ராஃபிட்டு 11th என்ன பண்ணுவோம்? நம்ம கேபிட்டலோட ஆட் பண்ணிட்டோம். பட் இப்போ இங்கே நிறைய பேர் ஓனர்ஸ் இருக்காங்க. ஏன்னா இது பார்ட்னர்ஷிப் 11th போட்டது சோல் ப்ரொப்ரேட்டர். அந்த என்டையர் ப்ராஃபிட் ஒருத்தனுக்கு தான் போய் சேரும். ஆனால் சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப்பில் நிறைய பார்ட்னர்ஸ் இருக்கிறதுனால இந்த ப்ராஃபிட்டை நான் எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். ஐ ரிப்பீட். ஸோ வந்த நெட் ப்ராஃபிட்டை நான் பார்ட்னர்ஸுக்குள்ளே ஹவு டு அப்போர்ஷனேட், நான் எப்படி பிரிக்கிறது, அதான் அப்ராப்ரியேஷன். அப்ராப்ரியேஷன்னா பிரிக்கிறது அர்த்தம். ஸோ வந்த ப்ராஃபிட்டை நான் எப்படி பிரிக்கிறதுங்கிறது தான் P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் நம்ம காமிப்போம். ஸோ இந்த கீழே பார்த்தீங்கன்னா P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் வில் ஷோ ஹவு த ப்ராஃபிட் வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட் அமாங் த பார்ட்னர்ஸ் சச் அஸ் என்ன பண்ணுவோம்? நம்ம சேலரியாவோ, கமிஷனாவோ, ஐஓசி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இல்லை டிவிஷன் ப்ராஃபிட்டாக. ஸோ வந்த ப்ராஃபிட் எப்படி நான் பிரிப்பேங்கிறத நான் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம் P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில். இது நம்ம சம்ஸ் போடும்போது கிளாரிட்டி கிடைக்கும். நம்ம சம் போட்டு திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு என்ன தெரியணும்? அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்னா எனக்கு P&L வந்த நெட் ப்ராஃபிட்டை நான் பார்ட்னர்ஸுக்கு பிரிக்கணும். நான் எப்படி பிரிக்க போகிறேங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் P&L அப்ராப்ரியேஷன். நெக்ஸ்ட்டு இந்த ஃபீச்சர்ஸ் ஆஃப் P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். இந்த டாபிக் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். சில 1 மார்க் கொஷின் கேட்கலாம். எஸ்பெஷலி த ஃபஸ்ட்டு பாயிண்ட் அ வெரி இம்பார்ட்டண்ட் ஒன். இப்போ ட்ரேடிங் அண்ட் P&L அக்கௌண்ட்ஸ் போடும்போது 11th ஸ்டாண்டர்டில் நிறைய அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் நம்ம படிச்சிருப்போம். ட்ரேடிங் அண்ட் P&L அக்கௌண்ட் போடும்போது நிறைய அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் அப்ளை ஆகும். அதில் ஒன் ஆஃப் த பிரின்சிபல் என்னதுன்னா மேட்சிங் பிரின்சிபல். ஸோ ட்ரேடிங் அண்ட் P&L இஸ் பில்ட் பேஸ்ட் ஆன் மேட்சிங் பிரின்சிபல். ஆனால் P&L அப்ராப்ரியேஷனுக்கு மேட்சிங் பிரின்சிபல் அப்ளை ஆகுது. ஃபஸ்ட்டு மேட்சிங் பிரின்சிபல்னால் என்ன? உங்கள் இன்கமையும் எக்ஸ்பென்ஸையும் மேட்ச் பண்ணுற மாதிரி போடணும். அதாவது அந்த 1 இயருக்கான இன்கம் என்ன, அந்த இன்கம் சம்பாதிக்கிறதுக்கு நான் என்ன செலவு பண்ணியிருக்கேன், இதுதான் உங்கள் ட்ரேடிங் P&L அக்கௌண்ட் காமிக்கும். இப்போது P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் இந்த பாயிண்ட்டை வச்சு நம்ம போட மாட்டோம். அதாவது மேட்சிங் பிரின்சிபல் பேஸ் பண்ணி அப்ராப்ரியேஷன் வராது. பிகாஸ் வாட் இஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்? வந்த ப்ராஃபிட்டை நான் எப்படி பிரிக்கிறது, இதுதான் P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டு. ஸோ P&L அப்ராப்ரியேஷனில் மேட்சிங் பிரின்சிபல் அப்ளை ஆகாது. ஆனால் உங்கள் ட்ரேடிங் அண்ட் P&L அக்கௌண்ட்டுக்கு மேட்சிங் பிரின்சிபல் அப்ளை ஆகும். என்ன இன்கம் சம்பாதிச்சிருக்கேன், அந்த இன்கம்க்கு நான் என்ன செலவு பண்ணியிருக்கேன், அதை மேட்ச் பண்ணுற மாதிரி போட்டு தான் நம்ம ப்ராஃபிட் அரைவ் பண்ணுவோம். பாயிண்ட் 2 பார்த்தீங்கன்னா, ஃபர்ம் ஹேவிங் நெட் ப்ராஃபிட். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு.
இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு சம்ஸ் போடும்போது நிறைய பாயிண்ட் டச் பண்ணுவாங்க. மோஸ்ட்டாக இந்த டாப்பிக்கில் ஒன் ஆஃப் த ஃப்ரீக்வெண்ட்லி டெஸ்ட் ஏரியானா அது இந்த பாயிண்ட் தான். ஒரு ஃபேர்முக்கு நெட் ப்ராஃபிட் இருக்குன்னா பிஎன்எல் அக்கௌண்ட்டில் அப்ராப்ரியேஷன் போடும்போது லாஸ்ட்டில் போய் ஸ்லிப் ஆகிடக்கூடாது. ஐ ரிப்பீட், பிஎன்எல்ல நெட் ப்ராஃபிட் இருக்கா, என்ன பண்ணுவீங்க, அந்த நெட் ப்ராஃபிட்டை அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் நம்ம டீடு படி எக்ஸ்பென்சஸ்லாம் போடுவோமா, இங்கே என்ன ஆகும்னா எக்ஸ்பென்ஸ்லாம் போட்டதுக்கப்புறம் ஃபேம் வந்து எக்காரணத்தை கொண்டும் லாஸில் போயிடக்கூடாது. இதுக்கு என்ன அர்த்தங்கிறது சம் போடும்போது சொல்கிறேன். பட் இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ராஃபிட்டில் இருக்கிற ஃபேமு லாஸில் ஸ்லிப் ஆகக்கூடாது பிஎன்எல் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில். இது இப்போதைக்கு ஒரு ரூல் மாதிரி எடுத்துக்கோங்க. இது கான்செப்ட் என்ன, ஒரு நியூமரிக்கலாக எக்ஸாம்பிள் போட்டு நான் கீழே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த தேர்ட் பாயிண்ட், திஸ் அக்கௌண்ட் இஸ் ப்ரிப்பேர்ட் டு அவாய்ட் கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் த பார்ட்னர்ஸ். பார்ட்னர்ஸுக்குள்ளே கான்ஃப்ளிக்ட் வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த அக்கௌண்ட் மெயினாக போடுறோம். இந்த எல்லா பாயிண்ட்ஸுமே நம்பர்ஸில் வரும்போது ஐ வில் பி எக்ஸ்பிளைனிங் யூ. எப்படி கான்ஃப்ளிக்ட் வரும், அது எப்படி ஸ்டாப் பண்ணுறது, இந்த ப்ராஃபிட் இருக்கிற ஃபார்ம் லாஸில் ஸ்லிப் ஆகக்கூடாது அப்படின்னா என்னது, எல்லாம் நம்ம கீழே போகும்போது பார்த்துடலாம். பிஎன்எல் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் போடும்போது நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் பாருங்கள், சின்ஸ் பிஎன்எல் அப்ராப்ரியேஷன் இஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பிஎன்எல். பிஎன்எல்லோட எக்ஸ்டென்ஷன் தான் பிஎன்எல் அப்ராப்ரியேஷன். ஏன்னா ஃபஸ்ட்டு பிஎன்எல் அக்கௌண்ட்டே எக்ஸ்டென்ஷன் தான். பிஎன்எல் அக்கௌண்ட்டு எதுக்கப்புறம் வருது, ட்ரேடிங் அப்புறம். ஃபஸ்ட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட்டு, அடுத்தது பிஎன்எல் அக்கௌண்ட் போடுறோமா. இப்போ இந்த பிஎன்எல் அக்கௌண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி பிஎன்எல் அப்ராப்ரியேஷன் போடுவேன். இந்த பிஎன்எல் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணுவோன்னா, இந்த பாயிண்ட் பாருங்கள் அப்படியே, we will transfer the net profit to P&L appropriation account. வந்த ப்ராஃபிட்டை, பிஎன்எல்ல வந்த ப்ராஃபிட்டை நான் அப்ராப்ரியேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது we have to ensure the following amount has been charged to P&L. ஸோ கொஷினில் கொடுத்த ப்ராஃபிட் எப்போவுமே கரெக்டான நெட் ப்ராஃபிட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த நெட் ப்ராஃபிட்டில் சில பாயிண்ட்ஸை ஒமிட் பண்ணியிருப்பாங்க. என்னதுன்னா, ரெண்ட் பேயபிள் டு த பார்ட்னருக்கு நம்ம ரெண்ட்டு தரோம்னா அந்த ரெண்ட்டு, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பேயபிள் ஆர் ரிசீவபிள் ஃப்ரம் த பார்ட்னர்ஸ். நான் கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை பார்ட்னர்ஸ்கிட்டேருந்து வர வேண்டிய இன்ட்ரெஸ்ட்டும் சரி, எதுக்கான இன்ட்ரெஸ்ட்டு, லோனுக்கான இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ நான் லோன் கொடுத்துருக்கேன்னா இன்ட்ரெஸ்ட்டாக வாங்குவேன் பார்ட்னர்ஸ்கிட்டேருந்து, இல்லை லோன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டாக கொடுப்பேன் பார்ட்னர்ஸுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் எய்தர் கிவன் ஆர் ரிசீவ்ட் எப்படின்னா இருக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்னாலே அது பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். ஐ ரிப்பீட், ரெண்ட்டு, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனு, இது ரெண்டும் பிஎன்எல்ல போட்டாச்சான்னு பார்க்கணும். ரெண்ட் டு த பார்ட்னர்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டு த பார்ட்னர்ஸ் ஆர் ஃப்ரம் த பார்ட்னர்ஸ் அஸ் அ கேஸ் மேபி, இது ரெண்டுமே நான் பிஎன்எல்ல சார்ஜ் பண்ணியிருக்கணும். தேர்ட் பாயிண்ட் என்ன, வேறு ஏதாவது சார்ஜ் அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது சேலரி இஸ் டு பி ட்ரீட்டட் அஸ் அ சார்ஜ் அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட், இல்லாட்டி கமிஷன் இஸ் டு பி ட்ரீட்டட் அஸ் சார்ஜ் அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட். அந்த மாதிரி பார்ட்னர்ஸுக்கான சேலரியோ, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலோ, கமிஷனோ, சம் பாயிண்ட்ஸ் வந்து சார்ஜ் அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட்ற மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. அப்படி ட்ரீட் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பிஎன்எல்ல போட்டாச்சாங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணணும். அதை சம்டைம்ஸ் ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் போடாமல் அந்த ப்ராஃபிட்டு ஸோ அண்ட் ஸோ அமௌண்ட்டும் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்ன, அந்த ப்ராஃபிட்டு தப்பான ப்ராஃபிட்டு. இந்த சேலரி, ரெண்ட் எல்லாத்தையுமே, இந்த ரெண்ட்டு, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனு, சார்ஜ் அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட் எல்லாத்தையும் நீங்கள் பிஎன்எல்ல போட்டிங்கன்னா ப்ராஃபிட் மாறும். அந்த ரிவைஸ்டு ப்ராஃபிட்டே இப்போ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்ராப்ரியேஷன். அகைன் இந்த பாயிண்ட்டுமே நான் கீழே ஒரு நியூமரிக்கல் சம் எக்ஸாம்பிள் பில்ட் பண்ணியிருக்கேன். அந்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போது எல்லாமே நம்ம டச் பண்ணுவோம். இது இப்போதைக்கு என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும், பிஎன்எல் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் போடும்போது யூ மஸ்ட் செக் ஃபார் ரெண்ட் பேயபிள் டு த பார்ட்னர். ரெண்ட் நம்ம வந்து கொடுக்க வேண்டிய ரெண்ட்டை கொடுத்தாச்சா, பிஎன்எல்ல போட்டு முடிச்சிருக்கணும் நீங்கள். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் எதர் ரிசீவ்ட் ஆர் பெய்ட் எப்படின்னு இருக்கலாம், அந்த இன்ட்ரெஸ்ட்டையும் நான் பிஎன்எல்ல சார்ஜ் பண்ணிடணும். வேறு ஏதாவது சார்ஜ் அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட் இருந்ததுன்னா அதையும் நான் சார்ஜ் பண்ணிடணும் பிஎன்எல்ல. இதெல்லாம் சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் வர ப்ராஃபிட்டு தான் நீங்கள் அப்ராப்ரியேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து இதெல்லாம் கொஞ்சம் ட்ரிவியல் டாபிக்ஸ் தான். இதெல்லாம் நீங்கள் தியரியாக கூட பார்க்கலாம். இந்த பாயிண்ட்லாம் அப்படியே போக பில்ட் பண்ணிவிடுவோம்.
எல்லாமே ப்ரொவிஷன்ஸ் மாதிரி கொடுத்துட்டேன். இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருவேன். அந்த பிடிஎஃப் இந்த வேணா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 1 மார்க் கொஷின்ஸ்லாம் படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் சம்ஸ் போடும்போதே அப்படி ஃப்ளோ உங்களுக்கு கிடச்சிரும். இப்போதைக்கு ப்ரொவிஷன்ஸ் மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் ஓரளவுக்கு ஐடியா இருந்ததுன்னா ப்ரொவிஷன் சம்ஸை சால்வ் பண்ணும்போது இந்த ப்ரொவிஷனை பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். அப்போ வில் கெட் அ ஃபுல் கிளாரிட்டி. ஆர்டர், இந்த 7th டாபிக் இம்பார்ட்டன்ட். ஆர்டர் டு பி ஃபாலோட் வெல் ப்ரிப்பேரிங் பிஎன்எல் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட். பிஎன்எல் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் போடும்போது எப்படி நான் போடணும் அப்படின்னு கேட்டால், ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பண்ணோம்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் நெட் ப்ராஃபிட் ஃப்ரம் பிஎன்எல் டு பிஎன்எல் அப்ரோப்ரியேஷன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஆனால் ஒன்ஸ் அகெயின் இந்த ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது வாட் யூ ஷுட் டூ, இந்த 3 பாயிண்ட்ஸ் போட்டோமே மேலே நம்ம ரெண்ட்டு, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனு, சார்ஜ் அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட்டு, இது எல்லாமே போட்டாச்சா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ராஃபிட்டை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். கொஷினில் ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க. சேலரி ரெண்ட் டு அ பார்ட்னர் கொடுக்காம ப்ராஃபிட் இவ்வளோம்பாங்க. அப்போ ரெண்ட்டு கொடுத்துருந்தா என்ன இருக்கும், ரெண்டு செலவு ஏற ஏற என்ன ஆகும், ப்ராஃபிட்டை குறையும். ஸோ செலவை புக் பண்ணிட்டு இந்த ரெண்ட்டை புக் பண்ணதுக்கப்புறம் அந்த ரெடியூஸ்டு ப்ராஃபிட் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க அப்ரோப்ரியேஷனுக்கு. இந்த மேலே பார்த்த பாயிண்ட் தான், ரெப்படேஷன் தான் இது. ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸும் போட்டாச்சாங்கிறது என்ஷூர் பண்ணிவிட்டு அந்த ப்ராஃபிட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். கொஷினில் கொடுத்த ப்ராஃபிட்டை பிளைண்டாக எடுத்து போட்டுறக்கூடாது. கொஷினில் கொடுத்த ப்ராஃபிட் கரெக்டாக இருக்கலாம், தப்பாக இருக்கலாம். தப்புன்னு என்ன தப்பு, இந்த 3 பாயிண்ட் போடாமல் ப்ராஃபிட் கொடுத்துருப்பாங்க. இந்த பாயிண்ட்டை செக் பண்ணதுக்கப்புறம் அந்த ரிவைஸ்டு ப்ராஃபிட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். ரெண்டாவது என்ன பண்ணோன்னா, கம்பல்சரியாக இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸை மட்டும்தான் நீங்கள் புக் பண்ணணும். ஐ ரிப்பீட், முதல்ல ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், செகண்ட் ஒன் வந்து ஒன்லி இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ். ஏன் அப்படி புக் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எல்லாமே ரூல்ஸ் மாதிரி எடுத்துட்டுருங்க. இந்த லாஜிக்கெலாம் நம்ம கீழே பொறிச்சு பார்த்துருவோம். ஸோ நான் ப்ராஃபிட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ரெண்டாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸை புக் பண்ணணும், அப்புறமா தான் பிஎன்எல் அப்ரோப்ரியேஷனில் நான் எக்ஸ்பென்சஸை போட ஆரம்பிப்பேன். அது என்னது, சேலரி, ரெண்ட்டு, கமிஷனு, இது எல்லாமே ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸை போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம எக்ஸ்பென்சஸை புக் பண்ணணும். இந்த ஆர்டரை சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஏன் சேஞ்ச் பண்ணக்கூடாது, அந்த ரீசன்ஸ் எல்லாமே கீழே பார்த்துருவோம். இப்போ மேலே பார்த்த ப்ரொவிஷன்ஸோட அப்ளிகேஷனை பேஸ் பண்ணி இப்போ சம்ஸ் போடலாம். இப்போ நம்ம நியூமரிக்கல்ஸ்குள்ளே போயிடலாம். இந்த நியூமரிக்கல்ஸ்குள்ளே போகும்போது ஃபஸ்ட்டு வந்து சில பேசிக் அக்கௌண்டிங் என்ட்ரிஸ் எந்த லாஜிக்கில் பில்ட் ஆகுதுங்கிறத பார்த்துருவோம். அப்புறமா ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் சம் வித் லெட்ஜர்ஸோடு நம்ம போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி ட்ரான்சாக்ஷன் என்ன, உங்களுக்கு பெய்டு சேலரி ஆர் ரெண்ட்டு, இல்லை இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஆர் கமிஷன் சம்திங். பார்ட்னர்ஸுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன், சேலரியோ ரெண்ட்டோ கமிஷனோ கொடுக்க போகிறேன். பார்ட்னர் ஏ அண்ட் பிக்கு 2000 3000 ரெஸ்பெக்டிவ்லி. என்ன சொல்கிறோம் இங்கே, பார்ட்னர் ஏக்கு பிக்கும் 2000ம் 3000ம் தரப்போகிறேன். என்ன தரப்போகிறேன், ரெண்ட்டோ சேலரியோ இல்லை இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலோ சம்திங். இது எல்லாமே நம்ம பார்ட்னர்ஸுக்கு தரப்போகிறோம். இதுக்கு என்ன என்ட்ரி அப்படின்னா, நம்ம 11th ஸ்டாண்டர்டில் பேசுவோம். இப்போ 12th ஃபர்கெட் பண்ணி மறந்துடுங்க. 11th திங்க் பண்ண. பெய்டு சேலரி rupees 2000 வச்சுக்கலாம். என்ன என்ட்ரி போட்டோம் 11th நம்ம, இட் would have been salary account debit to cash account. இந்த என்ட்ரி தான் 11th பாஸ் பண்ணியிருப்போம். 2000 சேலரி ஏன்பா டெபிட்டு, சேலரி நேச்சர் என்ன, இட்ஸ் அண்ட் P&L எக்ஸ்பென்ஸ் லெஜர். இது எக்ஸ்பென்ஸாக புக் ஆகும். எக்ஸ்பென்ஸ் அஸ் டெபிட் பேலன்ஸ், எக்ஸ்பென்சஸ் எடுத்து டெபிட் பண்ணுறேன். அக்கௌண்ட்ஸ் நான் வந்து மாடர்ன் ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவேன். ட்ரெடிஷ்னல் ரூல்ஸ் நான் ஃபாலோ பண்ணுறது. ட்ரெடிஷ்னல் ரூல்ஸில் உங்களுக்கு ஆன்சர் வேணுமா, சிம்பிள் தான். சேலரியோட நேச்சர் என்ன, அப்போது பர்சனல் ரியல் நாமினல் கிளாஸிஃபை பண்ணணும். ஆல் P&L அக்கௌண்ட்ஸ் ஆர் வாட் அக்கௌண்ட்ஸ், நாமினல் அக்கௌண்ட்ஸ். அப்போ என்ன ஆகும், சேலரி வந்து நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட் ரூல்ஸ் என்ன, டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின். நம்ம அக்கௌண்ட்ஸ் போடுறது ஒரு கம்பெனிக்கு. கம்பெனி ஆங்கிலேருந்து பார்த்தீங்கன்னா சேலரி நேச்சர் என்ன, சேலரி வந்து ஒரு செலவு. டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், செலவை நான் டெபிட் பண்ணோம். ஸோ சேலரி அக்கௌண்ட்டை டெபிட் தர போகிறேன். அண்ட் கேஷ் ஏன் கிரெடிட் தரேன், கேஷோட நேச்சர் என்ன, கேஷ் இஸ் அண்ட் மாடர்ன் ரூல்ஸில் பார்த்தீங்கன்னா கேஷ் வந்து ஒரு அசட் லெஜர். மாடர்ன் ரூல்ஸில் அவங்க அக்கௌண்டிங் ரூல்ஸ் என்னது, அசட்டு ஏறித்துனா டெபிட்டு, குறைஞ்சா க்ரெடிட்டு. நம்ம அக்கௌண்ட்ஸ் போடுறது ஒரு பிஸ்னஸுக்கு. பிஸ்னஸ் பாயிண்ட்லேன்னு பார்க்கும்போது என்ன இருக்குது, கேஷு கொடுத்துருக்கேன் எம்ப்ளாயீஸுக்கு. ஸோ பிஸ்னஸில் கேஷு குறையிறதுனால க்ரெடிட் தரோம். மாடர்ன் ரூல்ஸு இதான் லாஜிக். ட்ரெடிஷ்னல் ரூல்ஸில் லாஜிக் வேணுமா, சிம்பிள் தான். கேஷ் நேச்சர் என்ன, பர்சனலாக, ரியலாக, நாமினலாக. பேலன்ஸ் ஷீட்டில் நம்மளுக்கு என்ன மாதிரி அக்கௌண்ட்ஸ் இருக்கும், ஒன்லி
பர்சனல் ஆர் ரியல் அக்கௌண்ட்ஸ் தான் பேலன்ஸ் ஷீட்டில் வரும். ஏன்னா நாமினல் அக்கௌண்ட்ஸ் ஃபுல்லாக ட்ரேடிங் பேனில் மட்டும்தான் இருக்கும். ஸோ கேஷ் என்ன மாதிரி அக்கௌண்ட்னா பர்சனலாக ரியலான்னு பார்த்தாக்க இட்ஸ் அ ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட் ரூல்ஸ் என்ன? டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ கேஷுங்கிறது ஒரு ரியல் அக்கௌண்ட்டு. அப்போது ரூல்ஸ் என்ன? டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இப்போ கேஷ் என்ன இருக்குது நம்மளுக்கு வெளியில் போயிருக்கு பிஸ்னஸை விட்டு, ஸோ கேஷை கிரெடிட் தருவோம். ஸோ பெய்டு சேலரிக்கு நம்ம போட்ட என்ட்ரி என்ன? சேலரி டு கேஷ். இதுதான் நம்ம 11th பாஸ் பண்ண என்ட்ரி. ஆனால் இப்போது 12th வந்தீங்கன்னா இப்போது சேலரி வந்து யாருக்கு தர போகிறேன்? இப்போ பார்ட்னர்ஸுக்கு தர போகிறேன். ஆனால் பார்ட்னர்ஸு கொடுக்கும்போது சேலரியாக இருக்கட்டும் இல்லை கமிஷனாக இருக்கட்டும், எனி ட்ரான்சாக்ஷன் ஃபேமுக்கும் பார்ட்னர்ஸுக்குள்ளே நடக்கிற எந்த ட்ரான்சாக்ஷனாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோன்னா கேஷில் டீல் பண்ண மாட்டோம். அப்போ என்ன பண்ணுவோன்னா எல்லாமே நம்ம கேபிட்டலில் ரூட் பண்ணுவோம். ஏன் அப்படி? இப்போ நான் சொல்லிடுறேன், இது லாஜிக் சொல்கிறேன். பட் இப்போதைக்கு ஃபஸ்ட் என்ட்ரியை முடிச்சிடுவோம், லாஜிக் லேட்டராக வருவோம், நெக்ஸ்ட் வருவோம். ஃபேமுக்கும் பார்ட்னர்ஸும் இருக்கிற எந்த ட்ரான்சாக்ஷனுமே கேஷில் நடக்காது. எல்லாமே நான் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ரூட் பண்ணுவேன். ரீசன் லேட்டராக சொல்கிறேன். அப்படின்னா இப்போ என்ன என்ட்ரி? சேலரி ஆர் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஆர் கமிஷன் அஸ் அ கேஸ் மேபி எல்லாமே ஃபேமுக்கு ஒரு செலவு என்ன பண்ணோம்? ஏறுது. ஆனால் என்ன மாதிரி செலவு இது? அப்ராப்ரியேஷனில் வரக்கூடிய செலவு. நம்ம 11th போட்டது வந்து ஸ்டாஃபுக்கான சேலரி பற்றி பேசினோம். நம்ம இங்கே பேச சேலரி என்ன? பார்ட்னர்ஸுக்கான சேலரி. பார்ட்னர்ஸுக்கான சேலரி P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் போயிடும். ஸோ அப்ராப்ரியேஷனில் ஒரு எக்ஸ்பென்ஸ் இது. எக்ஸ்பென்ஸுக்கு டெபிட் பேலன்ஸு நான் டெபிட் பண்ணுறேன். நார்மலாக ட்ரெடிஷ்னல் அப்ரோச் ஃபாலோ பண்ணுறவங்க சேலரி ஆர் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஒரு கமிஷன் அஸ் கேஸ் மேபி என்னன்னு சொல்லுவீங்க? யூ வில் கால் திஸ் அஸ் அ நாமினல் அக்கௌண்ட். இது எல்லாமே பிஸ்னஸுக்கு ஒரு செலவு. டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் சின் சேலரி ஆர் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஆர் கமிஷன் அஸ் கேஸ் மேபி இது வந்து ஒரு எக்ஸ்பென்ஸாக இருக்கிறதுனால என்ன பண்ணுவோம்? டெபிட் கொடுத்துருவோம். கிரெடிட்டு ஏ கேபிட்டல் பி கேபிட்டல். ஸோ என்னென்னா நான் இப்போ பார்ட்னர்ஸுக்கு சேல்ரி சம்பளம் தரணுமா? கேஷாக கொடுக்க மாட்டேன். என்ன பண்ணுவேன்னா கேபிட்டலை ஏற்றிடுவேன். ஏன் கேஷ் கொடுக்கறது இல்லை அப்படின்னா இது ஒரு லாஜிக் என்னதுன்னா, நான் பார்ட்னர்ஸுக்கு எல்லாத்தையும் நீங்கள் கேஷாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு பிஸ்னஸில் கேஷ் தேவைப்பட்டதுன்னா எங்கேருந்து வரும் காசு? எனக்கு பார்ட்னர்ஸ் தான் கொண்டு வரணும். ஐ ரிப்பீட், நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட் எல்லாமே பார்ட்னர்ஸுக்கு போய் சேர வேண்டிய அமௌண்ட்டு. சேலரியாக இருக்கட்டும், கமிஷனாக இருக்கட்டும், கேபிட்டல், வாட் எவர் இட் இஸ், நம்ம என்ன கொடுத்தாலும் கேஷாக கொடுக்கவே மாட்டோம் பார்ட்னர்ஸுக்கு. எல்லாமே அவன் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் போட்டுருவேன். ஏன்னா நான் எல்லாத்தையும் கேஷாகவே கொடுத்துட்டு இருந்தீங்கன்னாக்க நாளைக்கு பிஸ்னஸில் காசு வேணும்னா நான் திரும்ப பார்ட்னரை கூப்பிட்டு தான் காசை கொண்டு வர சொல்லணும். நான் காசை கொடுத்துட்டு திரும்ப காசை வாங்குறதுக்கு நான் கொடுக்காமலே இருக்கலாம் முதல்ல. ஸோ என்ன பண்ணுவேன் அப்படின்னா கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்டில் போட்டுருவோம். இப்போது பார்ட்னருக்கு காசு வேணும், என்ன பண்ணலாம்? அவன் ட்ராயிங்ஸ் பண்ணிக்கலாம். ஹி ஹாஸ் த ரைட் டு ட்ரா இல்லையா? ஸோ அவனுக்கு எப்போல்லாம் தேவையோ அவன் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிக்கலாம் பிஸ்னஸ்லேருந்து. நம்மளுக்கு ட்ராயிங்ஸ் பற்றி ஒரு செப்பரேட் டாபிக் இருக்குது, அது லேட்டராக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ க்ரக்ஸ் என்ன? கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை கேஷாக கொடுக்க மாட்டேன், எல்லாத்தையும் கேபிட்டலில் போட்டுருவேன். அப்படின்னா கேபிட்டல் ஆல்ரெடி ஒரு லயபிலிட்டி. இப்போது ஃபர்மில் லெட்ஸே பார்ட்னர் ஏ வந்து ஒரு 10 lakhsனு வச்சுப்போம். ஸோ பார்ட்னர் ஏவோட கேபிட்டல் 10 lakhs போட்டிருக்கான்னு வச்சுப்போம் நம்ம. இப்போ சேலரி நான் தரணுமா பார்ட்னருக்கு 2,000 rupees. நான் மேபி 10 lakhs வேணாம். ஐ வில் கீப் எ ஸ்மால் நம்பர். லெட்ஸ் இட் இஸ் 50,000. பார்ட்னர் ஏ வந்து போட்ட கேபிட்டல் 50,000 50,000 நம்ம பார்ட்னர்கிட்டேருந்து கேபிட்டலாக வாங்கியிருக்கணும், திரும்ப தரணும் இல்லையா? 50,000 தரணும். என்ன பண்ணுவேன்? கூட சேர்த்து அவன் சம்பாதிச்ச சேலரி நான் கேஷாக கொடுக்கல, இன்னும் என்ன பண்ணுவேன்? அதையும் கேபிட்டலில் போட்டுருவேன். ஸோ என்ன ஆகும்? ஃப்யூச்சரில் என்னுடைய லயபிலிட்டி விச் வாஸ் 50,000 பிஃபோர் இப்போ என்ன ஆகிடும்? 2,000 ஆட் ஆகி இப்போ 52,000 rupeesக்கு போயிடும். கடன் ஏறுது, லயபிலிட்டி ஏறித்துனா என்ன பண்ணுவோம்? வில் கிவ் அ கிரெடிட். ஸோ லயபிலிட்டி ஏறித்துனா கிரெடிட் தருவோம் நம்ம. ஸோ 2A கேபிட்டல் 2B கேபிட்டல். ஸோ குவிக் ரீகால், என்ன சம்மரி? கொடுக்க வேண்டிய எந்த அமௌண்ட்டும் கேஷாக கொடுக்க மாட்டேன், எல்லாத்தையும் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் போட்டுருவேன். ஸோ எக்ஸ்பென்ஸை டெபிட் பண்ணுங்கள், கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை கேபிட்டல் அக்கௌண்ட்டில் போட்டுருங்க. ஸோ கேபிட்டல் பீங்க லயபிலிட்டி ஏறுது, கிரெடிட் விழுந்துடும். இப்போது
இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பேயபிள் டு பார்ட்னர். இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பேயபிள் டு பார்ட்னர் அப்படின்னா என்ன, நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனை கொடுக்க போகிறோம் பார்ட்னருக்கு. எவ்வளோ அமௌண்ட்டு, 2500. நம்ம இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணுறோம் அப்படின்னா ஃபேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் எனது ஃபேர்முக்கு இது வந்து ஒரு செலவு, எக்ஸ்பென்ஸ்னால் டெபிட் பண்ணணும். எங்கே போகும், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வில் கோ டு P&L. இதுவும் பார்ட்னருக்கு போகிற அமௌண்ட்டு தான். சேலரி, ஐஓசி ஆர் கமிஷன் இதுவும் பார்ட்னர்ஸ் தான் போகும். ரெண்ட்டு, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனு இதுவும் பார்ட்னர்ஸோட தான். ஆனால் ரெண்ட்டும் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனும் P&L வந்துடும். சேலரி, ஐஓசி, கமிஷன் வந்து அப்ராப்ரேஷனில் வரும். இது ஏன் இப்படி பிரிக்கிறாங்க, எல்லாமே பார்ட்னர்ஸுக்கு போகிறதுனா அப்ராப்ரேஷன்லேயே போடலாமேங்கிற கேள்வி வரும். இதுக்கான லாஜிக்கை வந்து ஒரு செப்பரேட் வீடியோ நான் போடுறேன், இங்கே நான் கொண்டு வர போகிறது இல்லை. ஆனால் வி ஹேவ் டு டிஸ்கஸ் செப்பரேட்லி. ஸோ பார்ட்னர்ஸுக்கு போக வேண்டிய அமௌண்ட் ஜென்ரலாக அப்ராப்ரேஷனில் இருக்கும். லைக் வாட், சேலரியாக இருக்கட்டும், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலாக இருக்கட்டும், இல்லை கமிஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே அப்ராப்ரேஷனில் வந்துடும். ஆனால் அதே பார்ட்னர்ஸுக்கு போகிற ரெண்ட்டோ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனோ அப்ராப்ரேஷனில் வராது, P&L அக்கௌண்ட்டில் வரும். இதுக்கு மட்டும் நான் ரீசன் கொஞ்சம் லேட்டராக சொல்கிறேன், செப்பரேட் வீடியோ நான் போடுறேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் அந்த வீடியோக்கான லிங்க்கையும் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் அதை பார்க்கலாம். எக்ஸாம்பிள் கேட்க மாட்டாங்க, ஒன்லி ஃபார் யுவர் கான்செப்ட் கிளாரிட்டி நான் அது கீழே போடுறேன். ஸோ இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பேயபிள் டு பார்ட்னர்னால் இப்போ ஃபேர்முக்கு அக்கௌண்ட்ஸ் போடும்போது நம்ம இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்க போகிறோம். நம்மனா இப்போ ஃபேர்ம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஃபேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன, ஒரு செலவுனா டெபிட் பண்ணுங்கள். கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை நான் வந்து கேஷாக கொடுக்க மாட்டேன். ஆனால் என்ன பண்ணுவோன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பொறுத்த வரைக்கும் லோன் அக்கௌண்ட்டில் போட்டுருவோம். ஏன் லோன் அக்கௌண்ட்டுக்கு போகுது அப்படின்னா, இது இம்பார்ட்டன்ட் டாபிக்கு. அகெயின் எக்ஸாம் கேட்க போகிறது இல்லை, பட் ஒன்லி ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ். இப்போ சேலரியோ, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலோ, கமிஷனை பண்ணோம், கொடுக்க வேண்டிய காசை நான் கொடுக்கல, என்ன பண்ணேன், கேபிட்டலில் போட்டு கேபிட்டல் ஏற்றி விட்டேன். சிமிலர்லி இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனு நான் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு, ஐ ஹவ் டு பே இன்ட்ரெஸ்ட் இல்லையா, இந்த 2500 நான் கேஷாக கொடுக்க போகிறது இல்லை. ஆனால் என்ன பண்ணுவீங்க, லோன் அக்கௌண்ட்டில் ஏற்றிடுவீங்க, நாட் டு கேபிட்டல். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் மட்டும், அது இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனு கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், இது முக்கியமான பாயிண்ட்டு. நம்ம கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனை என்ன பண்ணோன்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டில் போட்டுடக்கூடாது. இட் ஷுட் பி ஸ்ட்ரிக்ட்லி டேக்கன் டு லோன் அக்கௌண்ட். இதுக்கான லாஜிக் என்ன அப்படின்னா, ஸோ லிசன் ஹியர். இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு லோன். இந்த ஏன் லோன் அக்கௌண்ட் சொல்கிறாங்கன்னா, ஒரு கம்பெனி வந்து வைண்டிங் அப் போது யாருக்கு ஃபஸ்ட்டு பே பண்ணோம், ஆர்டர் ஆஃப் பேமெண்ட் டியூரிங் லிக்விடேஷன். கம்பெனி இழுத்து மூடும்போது நம்ம எந்த ஆர்டரில் பே பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு இது ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர், 12th ஒரு டீப்பாக தேவையில்லை. இப்போதைக்கு என்ன புரிஞ்சுக்கணும், நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்ட்னர்ஸ் லோன். அது இதுக்கு முன்னாடி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, நிறைய ஹைராக்கி இருக்குது, நான் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ பார்ட்னர்ஸ் லோனுக்கும் கேபிட்டலும் உள்ள பார்த்தீங்கன்னா, பிட்வீன் தீஸ் டூ பார்ட்னர்ஸ் லோனை ஃபஸ்ட்டு பே பண்ணணும். செகண்டு தான் உங்களுக்கு என்னது, பார்ட்னர்ஸ் கேபிட்டல். ஸோ ஃபஸ்ட்டு லோனு, அப்புறம் கேபிட்டல். ஸோ என்னென்னா, நான் இன்ட்ரெஸ்ட் லோன் போது என்னது, லோன் அலாங் வித் இன்ட்ரெஸ்ட். ஃபஸ்ட் என்ன பண்ணோன்னா பார்ட்னர்ஸ் லோன் அலாங் வித் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் பே பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் கேபிட்டல். ஸோ என்ன ஆகும்னா, இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் தூக்கி கேபிட்டலில் போட்டிங்கன்னா வாட் வில் ஹேப்பன் இஸ், இப்போ சப்போஸ் லிக்விடேஷன் பண்ணும்போது கம்பெனிக்கிட்ட காசு இல்லை, அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அவங்க லோனையும் இன்ட்ரெஸ்ட்டையும் ஃபஸ்ட்டு அடைச்சிடணும். அதுக்கப்புறம் தான் கேபிட்டலை பே ஆஃப் பண்ணணும். ஸோ நீங்கள் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் போட்டிங்கன்னா தேர் வில் பி அ பாசிபிலிட்டி ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் நாட் பீயிங் பே டு த பார்ட்னர்ஸ். அது பே பண்ணாமல் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாயிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுறோன்னா, நம்ம கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனை லோன் அக்கௌண்ட்டில் போட்டுருவோம், கேபிட்டல் அக்கௌண்ட்டில் போட மாட்டோம். ஒன் மோர் டைம், எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும், ஏன் இதை மட்டும் பண்ணுறவங்க கேள்வி வரும், திரும்ப சொல்லிடுறேன் ஒன் மோர் டைம். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனை மட்டும் லோன் அக்கௌண்ட்டில் போடுங்க, கேபிட்டல் அக்கௌண்ட்டில் போடாதீங்க. லாஜிக் என்னென்னா, நீ கேபிட்டல் அக்கௌண்ட்டில் போட்டேன்னா பிகாஸ் ஹைராக்கியில் கேபிட்டல் வில் பி பெய்ட் அட் த லாஸ்ட். ஃபஸ்ட்டு என்ன பே பண்ணுறீங்க, பார்ட்னர்ஸ் லோன் அலாங் வித் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் பே பண்ணணும்.
நீங்கள் இதை தூக்கி கேபிட்டல் அக்கௌண்ட்டில் போட்டிங்கன்னா தேர் மைட் பி அ பாசிபிலிட்டி ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணாமல் போகிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி வந்துடும். ஐ வில் கிவ் யூ அன் எக்ஸாம்பிள். இப்போது ஏஸ் லோன் பார்ட்னர் ஏ ஒருத்தர் இருக்கான், அவனோட லோன் அவுட்ஸ்டாண்டிங், ஏஸ் லோன் அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ அமௌண்ட்னா ஒரு 5 lakhsனு வச்சுப்போம். அப்புறம் ஏஸ் லோன் இன்ட்ரெஸ்ட் ஒரு 1 lakhனு வச்சுக்கலாம். ஏஸ் கேபிட்டல் அவுட்ஸ்டாண்டிங், அப்புறம் பீஸ் கேபிட்டல் அவுட்ஸ்டாண்டிங். இப்போ ஏவோட கேபிட்டல் அவுட்ஸ்டாண்டிங் வந்து ஒரு let's say it is 2 lakhs, பீஸ் கேபிட்டல் அவுட்ஸ்டாண்டிங் வந்து ஒரு 3 lakhsனு வச்சுப்போமே. ஸோ இது அவங்களுடைய இது எல்லாமே என்ன, லோனு, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனு, கேபிட்டல் என்ன, லைபிலிட்டி. ஸோ உங்கள் மொத்த லைபிலிட்டி பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் பார்ட்னர்ஸ் எவ்வளோ இருக்குது, இட் இஸ் 5 lakh + 1 lakh 6 lakh + 2 8 lakh + 3 வந்து ஒரு 11 lakhs. 11 lakhsக்கு எனக்கு மொத்தமான கடன் இருக்குது. இப்போது வைண்டிங் அப் போது கம்பெனி கிட்ட இருக்கிற கேஷ் ஆர் பேங்க் பேலன்ஸ் அஸ் அ கேஸ் மேபி ஆர் புட் டுகெதர் ரெண்டு சேர்த்து கூட இருக்கலாம். கேஷ் ஆர் பேங்க் பேலன்ஸ் வந்து லெட்ஸ் சே இட் இஸ் 5.5 lakhs இருக்குன்னு வச்சுப்போம். நான் கொடுக்க வேண்டிய வேல்யூ என்ன, லைபிலிட்டி பார்ட்னர்ஸுக்கு 11 lakhs நான் பே பண்ணோம், ஆனால் என்கிட்ட இப்போ இருக்கிற காசு 5.5 lakhs தான். இப்படி தான் சினாரியோ. இப்போ என்ன ஆகிடும்னா, நீங்கள் லோனை க்ளோஸ் பண்ணிவிட்டு கேபிட்டலில் போட்டுருந்தீங்கன்னா, சப்போஸ் இந்த லோனை தூக்கி கேபிட்டல் பண்ண பண்ணியிருப்பேன், இந்த 1 lakh இருக்காது லெஜர், இந்த 1 lakh என்ன இருக்கும், கேபிட்டலோட ஆட் ஆகி 2 lakh இருந்த கேபிட்டல் இப்போ 3 lakhs ஆகிடும். ஃப்ரண்ட்டில் போய் பி 3 lakhs ஆட் பண்ணி பாரு, என்ன 5 + 3 + 3 அது 11 lakhs தான். லைபிலிட்டிலாம் மாறாது. லோனை இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனை க்ளோஸ் பண்ணி கேபிட்டலில் போட்டிருந்தா இப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா, என்கிட்ட 5.5 lakhs இருக்கா கேஷு, வாட் ஐ வில் டூ, நான் ஃபஸ்ட்டு லோனை பே ஆஃப் பண்ணி முடிச்சிருவேன். பே ஆஃப் பண்ணது போக ஐ வில் பி லெஃப்ட் வித் பேலன்ஸ் கேஷ் ஆஃப் வாட் 5 lakh. 5.5ல் 5 lakhs போச்சுன்னா லோன் அடைச்சிருவீங்க. பேலன்ஸ் 50,000 இருக்கும். அந்த 50,000 என்ன பண்ணுவீங்க, ஏக்கும் பிக்கும் ப்ரப்போர்ஷனை நீங்கள் பிரிக்கணும். பட் ரியாலிட்டியில் என்ன நடந்திருக்கணும், இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனு வாட் யூ ஹேவ் டு டூ, யூ ஹேவ் டு ஃபஸ்ட் பே தி இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், அதுக்கப்புறம் தான் கேபிட்டலுக்கு வரணும். அப்போ என்ன ஆகிடும்னா, இந்த 50,000 இருக்கு இல்லையா, லோன் பே ஆஃப் பண்ணது போக நம்மக்கிட்ட பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 5.5லேருந்து 5 lakhs போச்சுன்னா 50,000 இருக்குது. அந்த 50,000 நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனு தான் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கணும், கேபிட்டல் ஒன்று கொடுத்துருக்கூடாது. ஆனால் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் தூக்கி நீங்கள் கேபிட்டலில் போட்டிங்கன்னா வாட் வில் ஹேப்பன், அந்த 50,000 ஏவும் பியும் பங்கு போட்டிருப்பாங்க. பட் என்ன நடந்திருக்கணும், அந்த 50,000 இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனு தான் நீங்கள் பே ஆஃப் பண்ணோம். கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு பே ஆஃப் பண்ணுறதுக்கு இங்கே காசே இல்லை, இங்கே பே ஆஃப் பண்ண முடியாது. ஸோ இந்த பாயிண்ட்னால தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் எடுத்து கேபிட்டலில் போடாதீங்கன்னு சொல்லுவாங்க. புரியும் நினைக்கிறேன். இந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் 12th கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனா, நம்ம கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனை லோன் அக்கௌண்ட்டில் போட்டுரு. கிளியர். அடுத்த இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு என்னென்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பேயபிள் பை ஏ டு ஃபர்ம். ஏ வந்து ஃபர்முக்கு பே பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். அந்த கேஸில் எப்படி அப்ரோச் பண்ணணும்னா, இந்த கேஸ் டிஃப்ரெண்ட்ப்பா. போன கேஸ் கம்பேர் பண்ணுவோம். போன கேஸ் என்ன, நம்ம ஃபர்ம் வந்து இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்க போகிறாங்க. தேர்டு கேஸ் என்ன, ஒரு பார்ட்னர் வந்து நம்மளுக்கு ஃபர்முக்கு இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ண போகிறோம். இந்த கேஸ் டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டு. புரியும் நினைக்கிறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இப்போது நம்மளுக்கு வரப்போகிறது. இந்த வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் எப்படி நம்ம புக் பண்ணணும்னு கேட்டால், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இங்கே கேபிட்டல் அக்கௌண்ட்டு டெபிட் பண்ணிவிடுவோம். இதுக்கு ரீசன் சொல்கிறேன். கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். ஏன்னா இப்போது ஃபர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்க்கும்போது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது என்னது, இப்போது இட்ஸ் அன் இன்கம் ஃபார் அஸ். திஸ் இஸ் அன் இன்கம். அதுவும் என்ன இன்கம், பிஎன்எல்ல போகும். பிகாஸ் லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் எப்பவுமே பிஎன்எல் தான்.
ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனு பிஎன்டில் போயிடும். பிஎன்டில் நம்மளுக்கு இன்கம் வருது, இன்ட்ரெஸ்ட் வருது இல்லையா, நம்மளுக்கு இன்கம் ஹேஸ் காட் கிரெடிட் பேலன்ஸு, இன்கம் கிரெடிட் கொடுத்துருங்க. டெபிட் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், டெபிட் வந்து பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஏன் அப்படின்னா, ஸோ போன கேஸில் இன்ட்ரெஸ்ட் லோனில் நீங்கள் லோன் அக்கௌண்ட்டில் போட சொன்னீங்க, இப்போ ஏன் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் போட சொல்கிறீங்கன்னா, லிசன் ஹியர், இந்த டாபிக் இம்பார்ட்டண்ட். ஏன்னா இது மட்டும் ஏன் கேபிட்டல் போகுது, நம்ம கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட் தான் லோன் அக்கௌண்ட்டுக்கு, நம்மளுக்கு வர வேண்டிய இன்ட்ரெஸ்ட்டை கேபிட்டல் எடுத்துருவோம். த லாஜிக் இஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் எனக்கு வர வேண்டிய அமௌண்ட்டா, அதே மாதிரி நான் வந்து பார்ட்னருக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு பேர் என்ன? கேபிட்டல் நான் பார்ட்னர்ஸ்க்கு பே பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பார்ட்னர்ஸ் என்ன கொடுக்கணும். அப்போ என்ன ஆகும்னா, கிராஸ் ட்ரான்சாக்ஷன் இருக்குன்னா, அந்த கிராஸ் ட்ரான்சாக்ஷன் இருக்கும்போது என்ன பண்ணுவோம், செட் ஆஃப் தான் பண்ணுவோம். நம்ம ட்ராயிங்ஸுக்கு ஒரு கான்செப்ட் பேசியிருப்போம். நான் அந்த ட்ராயிங்ஸோட வீடியோ லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். ட்ராயிங்ஸுக்கு என்ன லாஜிக்கோ அதே லாஜிக் இங்கே அப்ளை பண்ணுறேன். ட்ராயிங்ஸ் எனக்கு வர வேண்டிய அமௌண்ட்டு ஆனால் வராது. என்ன சொல்லுவான் பார்ட்னர், கேபிட்டலோட நாக் ஆஃப் பண்ணிக்கோன்னு சொல்லுவோம். சேம் அந்த ரீசன் என்ன பண்ணோம், 11th நம்ம ட்ராயிங்ஸை கேபிட்டல் கீழே நெகட்டிவ் ஃபிகராக காமிச்சோம். சேம் வே இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் எனக்கு வர வேண்டிய அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட்டு எனக்கு வராது. ஏன் வராது? கேபிட்டல்லேருந்து எடுத்துக்கொண்டுருவாங்க பார்ட்னர்ஸு. பிகாஸ் ஃபர்ம் கேபிட்டல் பே பண்ணணும், பார்ட்னர்ஸ்கிட்டேருந்து இன்ட்ரெஸ்ட் வரணும். கிராஸ் ட்ரான்சாக்ஷன் இருக்கும்போது பே பண்ண மாட்டாங்க, கேபிட்டல்லேருந்து கழிச்சுட்டுருவோம். ஸோ கேபிட்டல் பேலன்ஸ் குறையிறதுனால தான் என்ன பண்ணுறேன், நான் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் பண்ணுறேன், லோன் அக்கௌண்ட்டில் போட்டுறாதீங்க. புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன். ரைட். ஸோ வித் திஸ் என்ன பண்ணலாம், வில் கோ ஃபார் சம் காம்ப்ரிஹென்சிவ் எக்ஸாம்பிள். இல்லை நிறைய பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷின், A and B started a partnership business with a capital of 5 lakh and 6 lakh respectively. During the year, firm made a profit of 50,000. என்ன சொல்கிறோம், A and B, இங்கே வேர்டு இம்பார்ட்டண்ட், ஸ்டார்டட் அப்படின்னா என்ன, இது வந்து ஒரு புது பிஸ்னஸாக ஆரம்பிச்சிருக்காங்க வித் அ கேபிட்டல் ஆஃப் 5 lakh and 6 lakh. ஸோ ஏ போட்ட அமௌண்ட்டு 5 lakh, பி போட்ட அமௌண்ட் 6 lakh. இந்த 5 lakh 6 lakh எக்ஸிஸ்டிங்லாம் கிடையாது, ஃப்ரெஷ்ஷாக போட்ட கேபிட்டல். பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பித்த பிஸ்னஸ்னால இது கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க பிஸ்னஸுக்குள்ளே. நான் இது ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன், இப்போ என்ட்ரிக்குள்ளே போகும்போது சொல்கிறேன் உங்களுக்கு. இதை பிசைட்ஸ் திஸ் என்ன இருக்குது, இந்த வருஷம் firm has made a net profit of 50,000. தென் டீடு படி பார்ட்னர் ஏக்கு வந்து சேலரி நம்ம தரணும் 3,000 per annum அண்ட் பிக்கு கமிஷன் தரணும் 7,000 per annum. ஸோ பார்ட்னர் ஏக்கு நம்ம சம்பளம் தரணும், சேலரி தரணும், பார்ட்னர் பிக்கு கமிஷன் தரணும். ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பிட்வீன் ஏ அண்ட் பி இஸ் 3:1 பாஸ் ஜர்னல் என்ட்ரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சேலரி இருக்குது, கமிஷன் இருக்குது. சம் அப்ரோச் பண்ணும்போது என்ன பண்ணணும், நீங்கள் அந்த சம்மில் எந்தெந்த செலவெல்லாம் இருக்குங்கிறத எடுத்து ஃபஸ்ட்டு சும்மா லிஸ்ட் பண்ணுங்கள். இது ஏர்லி ஸ்டேஜ் நீங்கள் பண்ண போகிற எக்ஸாம்லாம் பண்ண தேவையில்லை. கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு இது மாதிரி பண்ணால் கொஞ்சம் பெட்டராக புரியும். நம்ம இந்த கொஷினில் என்னென்ன செலவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலரிங்கிற செலவு ஒன்று இருக்குது. பிகாஸ் டீடு படி நான் பார்ட்னருக்கு சேலரி தரணும், பார்ட்னருக்கு நான் கமிஷன் தரணும். சேலரியோட நேச்சர் என்ன, அப்ராப்ரியேஷனில் வரக்கூடிய எக்ஸ்பென்ஸு. இந்த இப்போதைக்கு ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் என்னெல்லாம் புக் ஆகும், நம்ம பார்ட்னர்ஸு கொடுக்குற எல்லா ட்ரான்சாக்ஷனும் அப்ராப்ரியேஷனில் புக் ஆகும் எக்ஸப்ட் 2 பாயிண்ட்ஸ். என்ன பாயிண்ட்ஸு, ரெண்ட்டு, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், அப்புறம் அண்ட் ஒன் மோர் ஆக்சுவலி 3, which is third one is what, charge against profit. இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணுவோம், இதெல்லாமே வந்து P&L அக்கௌண்ட்டில் போட்டிருப்போம். ஸோ அந்த ரீசனுக்காக தான் நம்மளுக்கு ஏதாவது P&L ஐட்டம் போட வேண்டியது போடாமல் விட்டுருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக என்னென்ன செலவுலாம் இருக்கோ அது சும்மா எழுதி லிஸ்ட் பண்ணுங்க. கிளாரிட்டி கிடச்சதுக்கப்புறம் போப்போ நீங்களே கட் பண்ணிடலாம். இதெல்லாம் போகணுன்னு அவசியமே இல்லை. ஸோ இந்த கொஷனில் பார்த்தா சேலரி இருக்குது, கமிஷன் இருக்குது, அவ்வளோதான். இதுதான் செலவுங்கிற பேரில் we have only these two. ஸோ சேலரி வந்து எங்கே போய் புக் ஆகும், அப்ராப்ரியேஷனில் தான், P&L இல்லை. ஸோ ப்ராப்ளம் இல்லை. கமிஷனுமே எங்கே, அப்ராப்ரியேஷனில் வரக்கூடிய செலவு, P&L வராது. அப்படின்னா நம்மளுக்கு கொஷினில் கொடுத்த ப்ராஃபிட் ஆஃப் 50,000
கரெக்டான ப்ராஃபிட்டானு கேட்டால் எஸ் இட்ஸ் கரெக்ட் ப்ராஃபிட் ஹியர். ஏன்னா இந்த கொஷினில் பிஎனில் போட வேண்டிய ஐட்டமு எதுவுமே இன்னும் போடாமலாம் வைக்கல, எல்லாமே போட்டாச்சு. ஏன்னா சேலரி கமிஷன்லாம் அப்ரோப்ரியேஷன் வரும், பிஎனில் வராது. அப்படின்னா கொஷினில் கொடுத்த ப்ராஃபிட் வந்து கரெக்டான ப்ராஃபிட். இப்போது என்ட்ரி பாஸ் பண்ணோம். என்ன என்ட்ரினா இது பாஸ் ஜேர்னல் என்ட்ரி. ஸோ இந்த கொஷினுக்கு நம்ம எல்லா என்ட்ரியும் பாஸ் பண்ணும்போது என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் கேபிட்டல்லேருந்து ஆரம்பிக்கணும்னா இது வந்து ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ் இல்லையா. அப்போது இந்த 5 lakh 6 lakh வந்து எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ்லாம் இல்லை, இது ஆல்ரெடி இருக்கிற பேலன்ஸ்லாம் கிடையாது, இது ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பித்த பிஸ்னஸ். ஸோ இந்த 5 lakh 6 lakh கேஷாக இன்ஃப்யூஸ் பண்ணிருப்பாங்க பிஸ்னஸ்க்குள்ளே. ஸோ ஜேர்னல் என்ட்ரி என்ன, பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஏ கேபிட்டல் பி கேபிட்டல். நீங்கள் பேங்க்கும் போடலாம், கேஷும் போடலாம். ஜென்ரலாக பேங்க் போடுறது ப்ரிஃபரபிள். ஸோ ஃபர்மோட பேங்க் பேலன்ஸ் அசட்டு ஏறுது, டெபிட் பண்ணுறேன். உள்ளே வந்த காசு 11 lakhs. நம்ம என்ன பண்ணோம், திரும்ப ஏக்கும் பிக்கும் திரும்ப ரீபே பண்ணிடணும். நம்பருங்கிறது யாரை மீன் பண்ணுறேன், ஃபர்மை மீன் பண்ணுறேன். ஃபர்ம் ஹேஸ் டு ரீபே பேக் ஏஸ் அமௌண்ட் ஆஸ் வெல் அஸ் பிஸ் அமௌண்ட். ஸோ கேபிட்டல் ரெடி தந்துடுறோம். நெக்ஸ்ட் என்னென்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராஃபிட் ஃப்ரம் பிஎன்எல் டு பிஎன்எல் அப்ரோப்ரியேஷன். ஸோ ஃபஸ்ட்டு கேபிட்டல் என்ட்ரி போடணுமா இல்லையாங்கிறத பார்த்துக்கோங்க. இது நியூலி ஸ்டார்டட் பிஸ்னஸ்னால இன்ஃப்யூஷன் ஆஃப் கேஷ் இருந்திருக்கும். ஸோ என்ன என்ட்ரி, பேங்க் டு கேபிட்டல். அடுத்தது என்ன, ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராஃபிட் ஃப்ரம் பிஎன்எல் டு பிஎன்எல் அப்ரோப்ரியேஷன். என்ன ஜேர்னல் என்ட்ரி, பிஎன்எல் அக்கௌண்ட் டெபிட் டு பிஎன்எல் அப்ரோப்ரியேஷன். டூ ரிமெம்பர் பிஎன்எல் நேச்சர் கேட்டால் இப்போ இங்கே ஸ்ட்ரக் ஆகிறீங்க. பிஎன்எல் நேச்சர் என்ன, பிஎன்எல் இஸ் அ லயபிலிட்டி. ஸோ பிஎன்எல் வந்து பிஸ்னஸுக்கு ஒரு லயபிலிட்டி. ஏன்னா சிம்பிள், வாட் இஸ் ப்ராஃபிட் டு பிஎன்எல் என்ன இருக்கும், உங்களுக்கு ப்ராஃபிட் தான் இருக்கும். ப்ராஃபிட் பிஸ்னஸுக்கு என்னதுன்னு கேட்டால் ப்ராஃபிட் இஸ் அண்ட் லயபிலிட்டி. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் கம்பெனி இருக்குது. ரிலையன்ஸ் கம்பெனியோட ப்ரமோட்டர் யார், அம்பானி. இப்போ அம்பானி எதுக்காக ஆரம்பித்தார் ரிலையன்ஸை, சும்மா பொழுது போகாமல் ஆரம்பித்தாரா, ஹீ வாண்டட் டு மேக் சம் ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் ஃபஸ்ட்டு யார் பேரில் வரும், கம்பெனி பேரில் தான் வரும். ஸோ ப்ராஃபிட் கம்பெனி பேரில் இருக்கும். ஆனால் அந்த ப்ராஃபிட் யாருக்கு சொந்தம், ஓனருக்கு போய் சேர வேண்டிய அமௌண்ட்டு. அப்போது ஃபர்மோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்க்கும்போது ஃபர்ம் வந்து ஓனருக்கு தர வேண்டிய அமௌண்ட்டு தான் ப்ராஃபிட். ஃபர்ம் ஹேஸ் அன் ஆப்ளிகேஷன் டு பே டு த ப்ரொமோட்டர். அப்போ ப்ராஃபிட் என்ன, இட்ஸ் அ லயபிலிட்டி. இந்த ரீசன்னால தான் நம்ம 11th என்ன பண்ணோம், பிஎன்எல்ல வந்த நெட் ப்ராஃபிட்டை கேபிட்டலோட ஆட் பண்ணோம். ஏன், கேபிட்டலே ஒரு லயபிலிட்டி, அந்த லயபிலிட்டியோட சேர்த்து இந்த ப்ராஃபிட்டையும் நான் தரணும், ரைட்டா. ஸோ ப்ராஃபிட் இஸ் அ லயபிலிட்டி. இப்போ என்ன பண்ணுறேன், பிஎன்எல்ல வந்த ப்ராஃபிட்டை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். லயபிலிட்டி குறைஞ்சா டெபிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வாட் ஐ டூ நவ், அந்த ப்ராஃபிட் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் அப்ரோப்ரியேஷனுக்கு. ஸோ பிஎன்எல் அக்கௌண்ட் டெபிட் டு பிஎன்எல் அப்ரோப்ரியேஷன். இதுதான் என்ட்ரி ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட்டை குறைச்சிட்டு பிஎன்எல்லேருந்து குறைச்சிட்டு அப்ரோப்ரியேஷனில் ஏற்றிருங்க. நெக்ஸ்ட்டு டூ ரிமெம்பர், இந்த கேஸில் நம்மளுக்கு கொஷினில் கொடுத்த ப்ராஃபிட் கரெக்டான ப்ராஃபிட்டு. இங்கே எதுவும் மிஸ்டேக்லாம் இல்லை. என்ன மாதிரி மிஸ்டேக் இருக்கும், பிஎன்எல்ல போட வேண்டிய ஐட்டம்ஸ், இந்த ரெண்ட்டு, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனு, இல்லை சார்ஜ் அகேன்ஸ்ட் ப்ராஃபிட்லாம் போட வேண்டியதாக இருக்கும். அதை போடாமல் விட்டுருப்பாங்க, அதெல்லாம் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இந்த கேஸில் அது கிடையாது. ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு கேபிட்டல் புக் பண்ணிட்டோம் நம்ம. அடுத்தது பிஎன்எல்ல போட வேண்டிய ஐட்டம்ஸ் எதுவும் மிஸ் ஆகாததுனால அடுத்த ஸ்டெப் என்ன வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். அப்புறம் என்ன பண்ணோம்னா ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சொன்னோம் இல்லையா, வாட் வி செட், இந்த ப்ரொவிஷன் பார்க்கும்போது ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு, ரெண்டாவது ஐஓடி மட்டும் தான் நீங்கள் போடணும். ஐஓடினா இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸு, அதுதான் நீங்கள் புக் பண்ணணும். அப்புறமா தான் செலவுக்கு எக்ஸ்பென்சஸ்க்கு வரணும் நீங்கள். ஹேவிங் செட் தட், ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சுன்னா அடுத்த என்ட்ரி என்ன வரும்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸை நீங்கள் புக் பண்ணணும். இந்த கேஸில் இந்த கொஷினில் அது கிடையாது. இருந்தால் எப்படி போடணும், லேட்டர் சம்ஸில் போச்சு பார்ப்போம் நம்ம. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் இப்போது இந்த கொஷினில் இல்லை, விட்டுருங்க. நெக்ஸ்ட் என்ன, இப்போது அப்ரோப்ரியேஷனில் போட வேண்டிய செலவு போட போகிறோம். ஸோ இப்போ அப்ரோப்ரியேஷனில் போட போகிற செலவு என்னதுன்னா, இந்த கொஷினில் என்ன செலவு நான் புக் பண்ணணும், லிஸ்ட் பண்ணோமே, சேல்ரி தரணும், கமிஷன் தரணும். இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா சேலரி எவ்வளோ, ஏக்கு நான் சேல்ரி தரணும் 3000 ரூபாய், பிக்கு நான் கமிஷன் பே பண்ணணும் 7000. See what you have to do is, நம்ம ப்ரொவிஷன் போடும்போது ஒரு பாயிண்ட் பற்றி பேசியிருப்போம்.
a firm having net profit as per P&L should not slip into losses upon preparation of P&L appropriation account. இந்த பாயிண்ட்டுக்கான ஒரு ஜஸ்ட்டு மட்டும் இப்போ தரேன். இன்னும் டீப் எக்ஸ்ப்ளனேஷன் நெக்ஸ்ட்டு கொஷின் ஒன்று பார்ப்போம். நம்ம அந்த கொஷின் போகும்போது இன்னும் உங்களுக்கு பெட்டராக புரியும். அதாவது ப்ராஃபிட்டில் இருக்கிற ஃபேர்மு எக்காரணத்தை கொண்டும் அப்ராப்ரியேஷனில் லாஸில் போயிடக்கூடாது. எப்போது ஒரு ஃபேர்ம் லாஸில் போகும்? உங்கள் இன்கம்மை விட செலவு அதிகமாக இருந்தால் லாஸில் போயிடும். இப்போது எனக்கு இந்த கொஷினில் இருக்கிற செலவுங்கிற பேரில் என்ன இருக்குது? எனக்கு ஐ ஹாவ் ஒன்லி வாட் சேலரியும் கமிஷனும் மட்டும்தான் எனக்கு இருக்குது. சேலரி எவ்வளோ? 3000. கமிஷன் எவ்வளோ? 7000. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வருது? 3000 + 7000 will give you what? 10,000. நம்ம கிட்ட இருக்கிற ப்ராஃபிட் எவ்வளோ? we have a profit of 50,000. அப்போ என்ன ஆகும்? ப்ராஃபிட்டை விட செலவு கம்மியாக இருக்கா இல்லையா? கம்மியாக இருக்குது. ஸோ இங்கே பிரச்சனையே இல்லை. என்ன பண்ணலாம்? செலவை அப்படியே புக் பண்ணிடலாம். இது ஆக்சுவலாக எப்படி பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால், இது நான் ஃபாலோ பண்ணுற அப்ரோச் தான். எக்ஸாம்ஸில் நீங்கள் இது போட தேவையில்ல, ஸ்கூலையும் மோஸ்ட்டாக எடுக்க மாட்டாங்க. பட் இது நான் ஒரு அப்ரோச் கொண்டு வந்தது. என்னதுன்னா, ஒர்க்கிங் நோட்டில் போயிட்டு எக்ஸ்பென்சஸ் போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, கோ ஃபார் அ ஒர்க்கிங் நோட். அந்த ஒர்க்கிங் நோட்டில் நீங்கள் எப்படி போடணும் அப்படின்னு கேட்டால், கம்ப்யூட்டேஷன், கிவ் த ஹெட்டிங் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் ஆஸ் பர் டீட் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா, பர்டிகுலர்ஸ் பார்ட்னர்ஸ் வைஸ் பில்ட் பண்ணுங்கள். பார்ட்னர் ஏ, பார்ட்னர் பி. என்ன மாதிரி செலவு? இப்போது சேல்ரி எடுத்துக்கோ. பார்ட்னர் ஏக்கு நான் சேல்ரி பே பண்ணோமா, விச் இஸ் 3000. பிக்கு சேல்ரி கிடையாது. அதே மாதிரி அடுத்த செலவு என்ன? கமிஷன். கமிஷன் நான் யாருக்கு பே பண்ணோம்? பிக்கு தான், ஏக்கு இல்லை. ஸோ கமிஷன் 7000. டோட்டல் போட்டுருங்க. டோட்டல் போட்டிங்கன்னா 3000, 7000 மொத்த டோட்டல் செலவு என்ன வருது உங்களுக்கு? மொத்தமாக பார்த்தீங்கன்னா இட் இஸ் 10,000. இப்போது சின்ன நோட் தரேன். ஆஸ் எக்ஸ்பென்சஸ் ஆஸ் பர் டீட் இஸ் less than profit, less than net profit, less than net profit and IOD. இந்த கேஸில் IOD ஆக்சுவலாக இல்லை, 0. IOD தான், அது ஆட் பண்ணிக்கோங்க. நெட் ப்ராஃபிட்டையும் ஐஓடியும் கம்பைன் பண்ணி என்ன அமௌண்ட் இருக்குங்கிறத பாரு. இப்போ இந்த கொஷினில் பார்த்தா என் நெட் ப்ராஃபிட் எவ்வளோ? 50,000 ரூபாய். ஐஓடி எவ்வளோ? 0. ஸோ நெட் ப்ராஃபிட் அண்ட் ஐஓடியை சேர்த்து போட்டு பார்த்தா எவ்வளோ இருக்குது? 50,000 ரூபாய் இருக்குது. ஆனால் செலவு எவ்வளோ இருக்குது? இப்போ தான் மேலே போட்டோம், 10,000 ரூபாய் தான் செலவு இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா, as expenses as per deed is less than IOD, நம்ம என்ன பண்ணுவோம்னா, expenses can be booked in P&L appropriation as per deed. டீடு படியே நான் என்ன பண்ணலாம்? செலவை அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் புக் பண்ண ஆரம்பிக்கலாம். கிளியர்? என்னென்ன செலவு இருக்கோ அது என்ன பண்ணணும்னா, பிளைண்டாக புக் பண்ணாதீங்க. உங்கள் செலவு, இது முக்கியமான பாயிண்ட். இது திரும்ப ஸ்லோவாக சொல்லிடுறேன். செலவை நான் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட ப்ராஃபிட்டும் ஐஓடியும் எவ்வளோ இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும். இது வந்து நெக்ஸ்ட் சம்மில் இன்னும் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு ஜஸ்ட்டு புரிஞ்சால் போகிறோம். ப்ராஃபிட் அண்ட் ஐஓடி சேர்த்து போட்டு என்ன அமௌண்ட் இருக்குங்கிறத பாருங்கள். அந்த அமௌண்ட்டை விட உங்கள் செலவு அதிகமாக போகக்கூடாது. இப்போ நம்ம இந்த கொஷினில் ப்ராஃபிட் ஐஓடி சேர்த்து போட்டால் எவ்வளோ இருக்குது? 50,000 ரூபாய் இருக்குது. நம்மளுக்கு செலவு என்ன இருக்குது? சேலரி அண்ட் கமிஷனுங்கிற பேரில் சேலரி ஒரு 3,000, கமிஷன் வந்து 7,000. ஸோ மொத்தமாக என்னாச்சு உங்களுக்கு? இங்கே போட்டோம் பெட்டர் தான். 3,000, 7,000. ஸோ டோட்டல் என்ன உங்களுக்கு? 10,000 ருபீஸ் உங்கள் மொத்த செலவு. ஸோ 10,000 50,000 விட கம்மியாக இருக்கிறதுனால, அதாவது எக்ஸ்பென்சஸ் ப்ராஃபிட் அண்ட் ஐஓடி கம்பைன் பண்ணி பார்க்குறச்சே கம்மியாக இருக்கிறதுனால அப்படியே நீங்கள் போட்டுடலாம். ஜாஸ்தியாக போச்சுன்னா என்ன பண்ணணும்? லேட்டர் கொஷின்ஸில் பார்ப்போம் நம்ம அதை. ஸோ இப்போ சேலரிக்கான என்ட்ரி, சேலரி என்ன பண்ணுவோம்? 11th என்ன பண்ணோம்? சேலரி கேஷாக கொடுத்தோம். ஆனால் பார்ட்னர்ஸுக்கான சேலரி கேஷாக கொடுக்க மாட்டேன், கேபிட்டலில் போட்டுருவேன். ஸோ என்ன என்ட்ரி?
salary account debit to A capital. 3000 அதே மாதிரி கமிஷனுக்கு என்ட்ரி என்ன, கமிஷன் அக்கௌண்ட் டெபிட் டு பி கேபிட்டல். எதுவுமே நம்ம கேஷாக கொடுக்க மாட்டோம், இல்லை சேலரியோ கமிஷனோ இன்ட்ரெஸ்ட்டோ வாட்டர் இட் இஸ் கேஷாக போகாது, எல்லாம் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் போட்டுருவேன். ஸோ கமிஷன் டு பி கேபிட்டல் 7000 அவ்வளோதான், செலவு எல்லாத்தையும் புக் பண்ணியாச்சு. ஒன்ஸ் ஒரு கொஷின் ஃபுல்லாக ஓவர்னா லாஸ்ட்டாக செக் பண்ண வேண்டியது என்ன, உங்களுடைய யூ ஹவ் டு செக் ஃபார் க்ளோசிங் என்ட்ரிஸ். அப்படின்னா என்ன, ட்ரேடிங்கோ பிஎன்எல் அப்ரோப்ரியேஷன் லெஜரோ இருந்ததுன்னா க்ளோசிங் என்ட்ரிஸ் நீங்கள் பாஸ் பண்ணணும். அதாவது ட்ரெடிஷ்னல் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்க நாமினல் அக்கௌண்ட்ஸை கண்டுபிடிச்சிட்டு நாமினல் அக்கௌண்ட்ஸுக்கு க்ளோசிங் என்ட்ரி பாஸ் பண்ணணும். நீங்கள் இப்போ நாமினல் அக்கௌண்ட்னா என்னது, ட்ரேடிங் அண்ட் பிஎன்எல் ஆர் அப்ரோப்ரியேஷன், பிஎன்எல் அப்ரோப்ரியேஷன், இங்கே வர அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நாமினல் அக்கௌண்ட்ஸு. ஃபஸ்ட் என்ட்ரியில் பாருங்கள், பேங்க்கோட நேச்சர் என்ன, அசட்டு, கேபிட்டல் இஸ் அ லைபிலிட்டி. இங்கே பிஎன்எல் வரவே வரல, ட்ரேடிங்கோ பிஎன்எலோ அப்ரோப்ரியேஷன் எதுவுமே வரல, விட்டுருங்க, க்ளோசிங் என்ட்ரி அப்ளை ஆகாது. செகண்ட் என்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே லயபிலிட்டி லெஜர், இதுக்கு க்ளோசிங் என்ட்ரி வராது. அப்புறம் அடுத்த என்ட்ரினா உங்களுக்கு சேலரி இஸ் வாட், இட்ஸ் அ பிஎன்எல் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட். அப்படின்னா சேலரி இஸ் அ நாமினல் அக்கௌண்ட், யூ ஹாவ் டு பாஸ் அ க்ளோசிங் என்ட்ரி. சிமிலர்லி கமிஷன் இஸ் வாட், இட்ஸ் அகெயின் அ நாமினல் அக்கௌண்ட், இது க்ளோசிங் என்ட்ரி வரும். ஆனால் கேபிட்டலாக என்னது, கேபிட்டல் இஸ் அ லைபிலிட்டி, அது நாமினல் அக்கௌண்ட் இல்லை, அதை க்ளோஸ் பண்ணக்கூடாது. க்ளோசிங் என்ட்ரிஸ் எதுக்கு அப்ளை ஆகும்னா நாமினல் அக்கௌண்ட்ஸுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். அதாவது ட்ரேடிங்கு பிஎன்எல் அப்ரோப்ரியேஷன் இதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு க்ளோசிங் என்ட்ரிஸ் அப்ளை ஆகும். ஸோ சேலரியும் இந்த கொஷனில் பார்த்தா சேலரியும் கமிஷன் மட்டும்தான் இருக்குது. ரெண்டுமே என்ன மாதிரி ஐட்டம்ஸு, அப்ரோப்ரியேஷனில் வரக்கூடிய ஒரு செலவு. ஸோ என்ன பண்ணணுன்னா க்ளோசிங் என்ட்ரி பாஸ் பண்ணுங்கள். சேலரியை க்ளோஸ் பண்ணுறதுக்கு வாட் ஏபிள் டு யூ ஹாவ் டு கிவ் அ கிரெடிட். டெபிட்டில் இருக்கிற சேலரியை க்ளோஸ் பண்ணுறதுக்கு கிவ் அ கிரெடிட், டெபிட்டில் இருக்கிற கமிஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு கிவ் அ கிரெடிட். க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம், சார்ஜ் இட் டு அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் டெபிட்டில் போய் போட்டுருங்க. ஸோ 3000 7000 போட்டுட்டு 10,000 டெபிட் கொடுத்துருவீங்க. தென் ஃபைனலி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராஃபிட். ஸோ இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் எந்த அளவுக்கு ப்ராஃபிட் இருந்தது, ஃபர்ம் ஹேட் அ ப்ராஃபிட் அண்ட் ஐஓடி புட் டுகெதர் இட் வாஸ் 50,000. அதில் எவ்வளோ செலவு மீட் பண்ணியிருக்காங்க, 10,000 ரூபாய்க்கான செலவு. 3,000 சேலரிங்கிற பேரில், 7,000 கமிஷனுங்கிற பேரில் மீட் பண்ணது போக யூ ஹாவ் அ பேலன்ஸ் ப்ராஃபிட் ஆஃப் 40,000 ப்ராஃபிட்டை பிரித்து கொடுத்துடணும். யூ ஆர் கோயிங் டு டிஸ்ட்ரிபியூட் த ப்ராஃபிட் டு த பார்ட்னர்ஸ். அப்போ ப்ராஃபிட்டை பிரித்து கொடுத்தா என்ன ஆகும், ப்ராஃபிட்டுங்கிற லயபிலிட்டி குறைஞ்சிரும், லயபிலிட்டி குறைஞ்சா டெபிட்டு. தென் கேபிட்டல் அக்கௌண்ட்டு கிரெடிட் கொடுத்தேன், பிகாஸ் ஆஃப் ப்ராஃபிட் டிஸ்ட்ரிபியூஷனை கேஷாக தர மாட்டேன், கேபிட்டல் ஏற்றி விட்ருவேன். ஸோ பிஎன்எல் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ஏ கேபிட்டல் டு பி கேபிட்டல். இதுதான் இங்கே இருக்கிற ஜேர்னல் என்ட்ரி ஃபார் திஸ் கொஷின். இதோட இந்த கொஷின் ஓவர். ஒரு குவிக் ரீகால் என்ன பண்ணுவோம், நம்ம கேபிட்டல் இன்ட்ரடக்ஷனுக்கு என்ட்ரியை பாஸ் பண்ணுங்கள், ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு என்ட்ரியை பாஸ் பண்ணுங்கள். இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ணணும், எதுவும் ரெண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனு ப்ராஃபிட்டாக இருக்கான்னு செக் பண்ணோம், செக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். அப்புறம் ஐஓடி தான் போடணும், ஆர்டர் சேஞ்ச் பண்ணக்கூடாது, ஏன் பண்ணக்கூடாது லேட்டராக போக சொல்கிறேன். அப்புறம் என்ன பண்ணோம், ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் ஓவர், ஐஓடி ஓவர்னா நெக்ஸ்ட் யூ ஹாவ் டு புக் தி எக்ஸ்பென்சஸ். இங்கே எக்ஸ்பென்சஸ்ங்கிற பேரில் சேலரி இருந்தது, கமிஷன் இருந்தது. ஸோ எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெபிட்டு, பார்ட்னர்ஸு கேஷ் தர மாட்டேன், கேபிட்டல் ஏற்றி விட்ருவேன். ஸோ சேலரி டு கேபிட்டல், கமிஷன் டு கேபிட்டல். அப்புறமா கொஷின் ஃபுல்லாக ஓவர்னா நாமினல் அக்கௌண்ட்ஸை கண்டுபிடிச்சிட்டு அந்த அக்கௌண்ட்லாம் க்ளோஸ் பண்ணி டேக் இட் டு இட்ஸ் ரெஸ்பெக்டிவ் பிளேசஸ் கொண்டு போயிடுங்க. சேலரியும் கமிஷனும் அப்ரோப்ரியேஷன் போய்டும் லெஜர். ஃபைனலாக என்ன பண்ணுவீங்க, ப்ராஃபிட்டை நீங்கள் பிரித்து கொடுத்துடணும் பார்ட்னர்ஸுக்கு. இதோட டாபிக் ஓவர். ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஒரு காம்ப்ரிஹென்சிவ் கொஷினில் ஃபஸ்ட்டு கொஷின் ஓவர். செகண்ட் கொஷின்குள்ளே போவோம். இப்போ செகண்ட் கொஷின் என்னதுன்னா இதே கான்செப்ட் தான், கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொண்டு வந்திருப்பேன். A and B are partners in a firm with a capital of 5 lakh and 3 lakh respectively. The words are கவனிங்க, A and B are partners in a firm. அப்படின்னா என்ன, ஆல்ரெடி they are partners. இப்போ 5 lakh 3 lakh இன்ஃப்யூஸ் பண்ண கேபிட்டலா? நோ, இட்ஸ் அன் எக்ஸிஸ்டிங் கேபிட்டல். ப்ரீவியஸ் கொஷனில் பார்த்தோம், A and B started a business, அது ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பித்த பிஸ்னஸ். அப்போ அந்த 5 lakh 6 lakhலாம் என்னது, இன்ஃப்யூஸ் பண்ண கேபிட்டலாக இருக்கும். இங்கே வந்து எக்ஸிஸ்டிங் கேபிட்டல். இன்ஃப்யூஸ் பண்ணால் என்ன, எக்ஸிஸ்டிங்காக இருந்தால் என்ன,
ஒய் ஸோ மச் ஷவுட்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாயிண்ட் போக புரியும். ஸோ ஏயும் பியும் பார்ட்னர்ஸு 5 lakh 3 lakh வந்து அவங்க போட்ட கேபிட்டல். ப்ராஃபிட் லாஸ் என்ன பண்ணுறாங்க, 3:1 ஷேர் பண்ணுறாங்க. ஃபர்ம் மேட் அ ப்ராஃபிட் ஆஃப் 90,000. இந்த வருஷம் பார்த்த ப்ராஃபிட் 90,000. பார்ட்னர்ஷிப் டீடு படி பார்ட்னர் ஏக்கு வந்து 1000 rupees மாதம் ரெண்ட்டு போகணும். பிக்கு வந்து கமிஷன் ஆஃப் 8,000 per annum தரணும். சேலரி 10,000 per annum தரணும். ஸோ என்ன சொல்கிறோம், ஏக்கு ரெண்ட் இருக்குது. ரெண்ட் இந்த பாயிண்ட்டை கேட்டாலே என்ன ஸ்ட்ரைக் ஆகணும், ரெண்ட் இஸ் அ P&L ஐட்டம், நாட் அப்ராப்ரேஷன். பார்ட்னர்ஸ் ரெண்டு தான், பார்ட்னர்ஸு கொடுக்குற எல்லா அமௌண்ட்டுமே அப்ராப்ரேஷனில் வரும். ஆனால் எக்ஸப்ட் 3 points, என்னது, ரெண்ட்டு, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனு, சார்ஜ் அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட், இது மட்டும் P&L வந்துடும். ஏன் இதுக்கு P&L போடுறாங்கிறதுக்கான காரணம் நான் செப்பரேட் வீடியோ போடுறேன், அந்த வீடியோ நீங்கள் பார்த்தா உங்களுக்கு பெட்டராக புரியும். ஸோ லாஜிக் இப்போ நான் சொல்ல போகிறது இல்லை, பட் ஜஸ்ட் ரிமெம்பர் தட் ரெண்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனு, சார்ஜ் அண்ட் ப்ராஃபிட் வந்து P&L போகும், அப்ராப்ரேஷனில் போகாது. ஸோ ஏக்கு ரெண்ட்டு தரணும், பிக்கு வந்து கமிஷனும் சேலரியும் தரணும். ஸோ பிக்கு 2 ஐட்டம் இருக்குது, ஏக்கு வந்து ஒன்று தான் ரெண்ட்டு. ப்ரிப்பேர் P&L அப்ராப்ரேஷன் பார்ட்னர்ஸ் கேபிட்டல். இப்போ லெஜர் போட சொல்கிறாங்க, ஜர்னல் என்ட்ரி கேட்கல. பட் நம்ம ஜர்னல் என்ட்ரியும் பார்க்கலாம், லெஜரும் பார்க்கலாம். ஸோ ஜர்னல் என்ட்ரி தெரிஞ்சால் தான் லெஜர் போஸ்டிங் போடுறது புரியும். ஹேவிங் செட் தட், ஒரு கொஷின் எடுத்துட்டிங்கனாக்க எக்ஸ்பென்சஸை ஃபஸ்ட்டு லிஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே என்னென்ன செலவுலாம் இருக்குது எனக்கு, டீடு படி பார்த்தா ரெண்ட் இருக்குது. ஸோ ரெண்ட் இஸ் வாட், இட்ஸ் அ P&L எக்ஸ்பென்ஸ் ஐட்டம். அப்படின்னா பாயிண்ட் இங்கேயே ஸ்ட்ரைக் ஆகிடணும். நம்மளுக்கு கொஷினில் கொடுத்த ப்ராஃபிட் என்ன மாதிரி ப்ராஃபிட், கரெக்ட் ப்ராஃபிட்டா? நோ, இட்ஸ் ராங். ஏன்னா 90,000ல் ரெண்ட் அக்கௌண்ட் ஆயிருக்காது. ஸோ என்ன பண்ணணும், கொஷினில் கொடுத்த ப்ராஃபிட் தப்பான ப்ராஃபிட்டாக இருக்குது, இந்த ப்ராஃபிட்டை போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது அப்ராப்ரேஷனுக்கு. ஸோ என்ன பண்ணோம், போக சொல்கிறேன். ஸோ ரெண்ட் இருக்குது, கமிஷன் இருக்குது, சேலரி இருக்குது. இதை ரெண்ட்டு வந்து P&L ஐட்டம், கமிஷனும் சேலரியும் என்னது, இட் இஸ் அப்ராப்ரேஷன் ஐட்டம். என்ட்ரி பாஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இங்கே கேபிட்டலுக்கு என்ட்ரியை போடுவோமான்னு கேட்டால் போட மாட்டோம். ஏன்னா அன்லைக் த ப்ரீவியஸ் கேஸ், இது எக்ஸிஸ்டிங் கேபிட்டல், ஃப்ரெஷ்லாக இன்ஃப்யூஸ் பண்ண கேபிட்டல் கிடையாது. இது எக்ஸிஸ்டிங் கேபிட்டல்னால அதுக்கு இப்போ என்ட்ரி வரப்போதுன்னா அது ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷனே இல்லை. ஒரு என்ட்ரி எப்போ நான் பாஸ் பண்ண முடியும், ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷனாக இருந்தால் தான் என்ட்ரி நீங்கள் பாஸ் பண்ணணும். இது ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் கிடையாது இங்கே. ஸோ என்னென்னா இந்த கேபிட்டலுக்கு என்ட்ரி போட தேவையில்லை. அப்போ அடுத்த பாயிண்ட் எனக்கு என்னது, ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபரா? நோ, ஏன்னா ரெண்ட் இன்னும் புக் பண்ணல. ஸோ ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வெயிட் பண்ணுங்கள். முதல்ல P&L போட வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் போட்டுரு. என்ன ஐட்டம்ஸ் நான் போடணும், இங்கே ஒரு ஐட்டம் இருக்குது, ரெண்ட்டு. ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ரெண்ட் பேயபிள். எவ்வளோ அமௌண்ட், மாதம் 1000 ரூபாய். அப்போ ஒரு வருஷத்தில் எத்தனை மாதம் இருக்குது, நம்ம அக்கௌண்ட்ஸ் போட்டு ஒரு இயருக்கு போடுறோம் அக்கௌண்ட்ஸு. ஒரு இயரில் எத்தனை மாதம், 12 மாதம். ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாய்னா 12 மாதத்துக்கு 12,000 ரூபாய். ஸோ என்ன என்ட்ரி, ரெண்ட் டு ரெண்ட் பேயபிள் ஆர் ரெண்ட் பேயபிள் போடலாம். யாருக்கு ரெண்ட் பே பண்ணணும், ஏவா? இது நீங்கள் இதை கட் பண்ணி ஏ கேபிட்டல் போட்டாலும் ஓகே, ஏ கேபிட்டல் போட்டால் ஆக்சுவலாக ப்ரிஃபரபிள். ஸோ என்ன என்ட்ரி வரும்னா, ரெண்ட் வந்து ஏன் டெபிட், லாஜிக் என்ன, இட்ஸ் அ P&L எக்ஸ்பென்ஸ் லெஜர், எக்ஸ்பென்ஸ் ஹஸ் காட் டெபிட், பேலன்ஸ் நான் டெபிட் பண்ணுறேன். கொடுக்க வேண்டிய ரெண்ட்டு கேஷாக கொடுக்க மாட்டேன் பார்ட்னர்ஸுக்கு, எல்லாத்தையும் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் போட்டுருவோம். அப்போ என்ன ஆகும், கேபிட்டலுங்கிற ஒரு லயபிலிட்டி ஏறுது, நான் கிரெடிட் தரேன். ரெண்ட் டு ஏ கேபிட்டல் அமௌண்ட் இஸ் 12,000. நெக்ஸ்ட் ஒன், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராஃபிட். ப்ராஃபிட் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். என்ன ப்ராஃபிட் நம்மளுக்கு இங்கே இருக்குது, ப்ராஃபிட் ஆஃப் 90,000 கொடுத்தாங்க இல்லையா, 90,000 தப்பான ப்ராஃபிட். ஏன்னா ரெண்ட் இன்னும் அக்கௌண்ட் பண்ணவே இல்லை. ஸோ ரெண்ட்டு போக, ரெண்ட்டு சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் வரும்னு கேட்டால் என்ன இருக்குது, 90,000ல் 12,000 போச்சுன்னா யூ வில் பி லெஃப்ட் வித் அ ப்ராஃபிட் ஆஃப் 78,000. ஸோ என்ன பண்ண போகிறீங்க, P&Lங்கிற ஒரு லயபிலிட்டி லெஜரை க்ளோஸ் பண்ணிவிட்டு, இட்ஸ் பேலன்ஸ் ஷீட் லயபிலிட்டி லெஜர், லயபிலிட்டி குறையுது பிகாஸ் P&L அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அப்ராப்ரேஷனுக்கு. ஸோ P&L டு P&L அப்ராப்ரேஷன் 78,000. கொஷினில் கொடுத்த ப்ராஃபிட் தப்பு, இந்த பாயிண்ட் திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன். எப்போவுமே கொஷினில் கொடுத்த ப்ராஃபிட் பிளைண்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. இந்த ப்ராஃபிட் கரெக்டாக தப்பான்னு செக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ இங்கே ரெண்ட்டுங்கிற ஒரு எக்ஸ்பென்ஸை போடாமல் இருக்கிற ப்ராஃபிட் 90,000. அப்போ ரெண்ட்டு போடாச்சுன்னா இட் பிகம் 78,000. அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், அப்ராப்ரேஷனில் இன்கம்மை புக் பண்ணோம். அந்த இன்கம்ங்கிறது என்னது, தட் இஸ் IOD, இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ். இந்த கொஷினில் இல்லை, விட்டுருங்க. இப்போது அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம், எக்ஸ்பென்சஸை புக் பண்ணோம். ஆனால் எக்ஸ்பென்சஸை பிளைண்டாக புக் பண்ணக்கூடாது. டீட்டாக சொல்லிட்டாங்க போட்டலாம் சொல்லி போட்டுறக்கூடாது. என்ன பண்ணோம், யூ ஹாவ் டு கோ ஃபார் அ வெரிஃபிகேஷன். அது செக் பண்ணோம். நீங்கள்
ஸோ என்ன பண்ணால் ஒரு நோட்டு போடு. இந்த கொஷின் என்ன இருக்குது, கமிஷனும் சேலரியும் இருக்கா. கமிஷன் எவ்வளோ 8,000 per annum, சேலரி எவ்வளோ 10,000 per annum, ரெண்டுமே யாருக்கு, பிக்கு தான். ஸோ என்ன பண்ணுன்னா கோ ஃபார் அ ஒர்க்கிங் நோட். ஒர்க்கிங் நோட்டில் வந்தீங்கன்னா கம்ப்யூட்டேஷன் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் டு பி புக்ட் இன் P&L அப்ராப்ரேஷன் ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டு பார்ட்னர்ஸ் வைஸ் போடுங்க. கமிஷன் யாருக்கு தரணும், பிக்கு, ஏக்கு ஒன்றுமே இல்லை, டேஷ் தான், நில். சேல்ரி யாருக்கு, அகெயின் ஏக்கு ஒன்றும் இல்லை, பிக்கு மட்டும்தான். என்ன அமௌண்ட்டு, 10,000 ரூபா. ஸோ டீடு படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல், வாட் இஸ் த டோட்டல் எக்ஸ்பென்சஸ், இட் இஸ் 18,000. ஸோ மொத்தமாக 8,000 + 10,000 18,000 ருபீஸ்க்கான மொத்த செலவு இருக்குது. நம்ம கிட்ட இருக்கிற ப்ராஃபிட் எவ்வளோ, வாட் வி ஹேட் ப்ராஃபிட்டுங்கிற பேரில் நான் அப்ராப்ரேஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது 78,000, இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் இன்கம் புக் பண்ணது நில். இப்போ மொத்தமாக என்ன இருக்குது, 78,000 + 0, 78,000க்கு நான் ப்ராஃபிட் வச்சுருக்கேன். ஆனால் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோக்கு இருக்குது, டீடு படி 18,000. ஸோ எக்ஸ்பென்சஸ் 18,000 தான் இருக்குது, எக்ஸ்பென்ஸ் 18,000 தான் இருக்குது. ஆனால் ப்ராஃபிட் 78,000 இருக்குது. ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் கவர் பண்ணுற அளவுக்கு ப்ராஃபிட் வச்சுருக்கேன். ஸோ என்ன பண்ணுங்கள், இங்கே இஷ்யூவே இல்லை, எக்ஸ்பென்சஸை நீங்கள் புக் பண்ணலாம் அப்படியே. அப்போது எக்ஸ்பென்சஸுக்கான ஜேர்னல் என்ட்ரி இங்கே போட்டிருக்கேன். இப்போ கமிஷன் தரணும் இல்லையா பார்ட்னருக்கு, என்ன என்ட்ரி, என்ட்ரி இஸ் கமிஷன் வந்து ஒரு செலவு. ஸோ கமிஷன் அக்கௌண்ட் டெபிட் டு, கேஷாக கொடுக்க மாட்டேன், கேபிட்டலில் போட்டுருவேன், கமிஷன் டு பிஸ் கேபிட்டல். சேலரி ஒரு செலவு, சேலரி அக்கௌண்ட் டெபிட் டு பி கேபிட்டல், அவ்வளோதான். அப்புறம் என்ன பண்ணுங்கள், நாமினல் அக்கௌண்ட் இருக்கான்னு பாரு. நம்ம போட்ட அக்கௌண்ட்ஸில் என்ட்ரிஸில் நாமினல் அக்கௌண்ட்னா என்ன, கமிஷனும் சேலரியும் மட்டும் நாமினல் அக்கௌண்ட்டு. வாட் யூ வில் டூ, ஜஸ்ட் லைக் த ப்ரீவியஸ் கொஷின் போட்ட மாதிரி ரெண்டுத்தையும் க்ளோஸ் பண்ணி டெபிட்டில் இருக்கிற லெஜரை க்ளோஸ் பண்ணுறது கிவ் அ கிரெடிட். ஸோ கிவ் அ கிரெடிட் அண்ட் சார்ஜ் இட் டு அப்ராப்ரேஷன். ஸோ P&L அப்ராப்ரேஷன் டு கமிஷன் டு சேலரி போட்டிங்கன்னா ஓவர். இப்போ 78,000 ருபீஸ் நான் ப்ராஃபிட் வச்சுருந்தேன், 18,000க்கான செலவுனா 78,000 ப்ராஃபிட்டில் 18,000க்கான செலவு போச்சுன்னா என்ன பாக்கி இருக்குது, 60,000 ரூபாய் ப்ராஃபிட் பாக்கி இருக்குது. 60,000 ரூபாய் ப்ராஃபிட் என்ன பண்ணு, பார்ட்னர்ஸுக்கு பிரித்து கொடுத்துரு. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராஃபிட், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராஃபிட்டுக்கு ஜேர்னல் என்ட்ரி என்ன, P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். ஏன்னா அப்ராப்ரியேஷன் என்னது, லைபிலிட்டி. அந்த ப்ராஃபிட்டு ஓனர்ஸு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு, அந்த லைபிலிட்டியை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. டு ஏ கேபிட்டல் டு பி கேபிட்டல். 60,000 க்ளோஸ் பண்ணி ஏக்கும் பிக்கும் அமௌண்ட்டை பிரித்து கொடுத்துட வேண்டியது. என்ன ப்ரொப்போர்ஷன், ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொஷினில் கொடுத்தாங்க 3:1. ஸோ 3:1 பிரித்து கொடுத்துருவீங்க. P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெபிட்டில் டு ஏ கேபிட்டல் பி கேபிட்டல் 45,000 15,000, அவ்வளோதான், என்ட்ரி ஃபுல்லாக ஓவர். இப்போ நம்ம லெஜர் போஸ்டிங் கேட்டாங்க, அந்த போஸ்டிங் கொடுத்துருவோம். என்ன போஸ்டிங், இப்போது P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் லெஜரில் இப்போ என்ட்ரிஸ்லாம் பார்த்துட்டே வந்துடலாம் அப்படியேவா. ஃபஸ்ட் என்ன இருக்குது நம்மளுக்கு, ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ஏ கேபிட்டல். ரெண்ட் லெஜர்லாம் கேட்கல, விட்டுருங்க. ஏ கேபிட்டல் கேட்டிருக்கானா, ஸோ என்ன பண்ணோம், கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் கொண்டு வந்துருங்க. கொஷினில் கொடுத்துருக்கான் இல்லையா 5 lakh and 3 lakh, ஓப்பனிங் பேலன்ஸ் கொண்டு வந்துருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபஸ்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா ரெண்ட் டு ஏ கேபிட்டல். ரெண்ட் லெஜர்லாம் கேட்கல, விட்டுருலாம். ஆனால் ஏ கேபிட்டல் கேட்டிருக்காங்க. கேபிட்டல் அக்கௌண்ட் போடும்போது என்ன பண்ணணும், ஜேர்னலில் கிரெடிட் ஆகிருக்குன்னா லெஜர்லேயும் கிரெடிட் ஆகணும். கிரெடிட் சைடில் வந்துட்டு இட் வில் பி பை ரெண்ட். பை ரெண்ட்டு ஏக்கு 12,000. அடுத்த என்ட்ரி, செகண்ட் என்ட்ரி என்ன, P&L டு P&L அப்ராப்ரியேஷன். P&Lலாம் உங்களுக்கு கேட்கல, விட்டுருங்க. அப்ராப்ரியேஷன் கேட்டிருக்காங்கல்ல, அப்போ என்ன போஸ்டிங் வரும், அப்ராப்ரியேஷனில் பை P&Lனு 78,000 வரும். கிளியர். தேர்ட் என்ட்ரி என்ன, இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸை புக் பண்ணணும். ஆனால் எதுவுமே இங்கே இல்லை, விட்டுற வேண்டிதான். நெக்ஸ்ட் என்ன, லெஜர் போடும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, கிரெடிட் சைட் போட்டிங்கள்ல, ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஐஓடி போடுவோம், இந்த கொஷினில் இல்லை. என்ன பண்ணுங்கன்னா டோட்டல் மாதிரி போட்டுட்டு லெஜரை ஒரு லாக் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டே, பிஃபோர் புக்கிங் தி எக்ஸ்பென்சஸ். இந்த மாதிரி டோட்டல்லாம் போட்டு லாக் பண்ணிவிடுங்க. ஏன்னா எக்காரணத்தை கொண்டும் உங்கள் டெபிட் சைட் வந்து கிரெடிட் சைட் தாண்டி போகக்கூடாது. ஒரு ப்ரொவிஷன் பார்த்தோம் இல்லையா, ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் ஃபர்ம் ஷுட் நாட் ஸ்லிப் இன் டு லாஸஸ்னு. ஸோ 78,000 இருக்குது,
உங்கள் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் போட்டது போக ஃபர்ம் லாஸுக்கு போயிடக்கூடாது. ஸோ அந்த ரீசன்னால் இப்போ டெபிட்டில் போட போகிற அமௌண்ட்டு அட் மேக்ஸ் 78,000 க்ராஸ் பண்ணி போகக்கூடாது. அது அந்த ரீசன்னால் டோட்டல் மாதிரி போட்டு டெபிட்டில் போட்டு லாக் பண்ணிடுங்க லெஜரை. ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் அண்ட் ட்ராயிங்ஸ் பாயிண்ட் பார்த்துட்டோம். இப்போ எக்ஸ்பென்சஸ் போடும்போது என்ட்ரிஸ் பார்த்தோம். கீழே நம்ம என்ன என்ட்ரி, கமிஷன் அக்கௌண்ட் டெபிட் டு பி கேபிட்டல். கமிஷன்லாம் உங்களை போட சொல்லலை, அந்த லெஜர்லாம் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஆனால் பி கேபிட்டல் கேட்டிருக்கான். ஏன்னா ஜேர்னலில் பி கேபிட்டல் கிரெடிட் ஆகிருக்குன்னா லெஜர்லேயும் கிரெடிட் ஆகணும். கிரெடிட் சைட்டில் வந்துட்டு பை கமிஷன் வரும். அடுத்தது சேலரிக்கான என்ட்ரி. சேலரிக்கான என்ட்ரி என்ன, சேலரி டு பி கேபிட்டல். சேலரி அக்கௌண்ட்லாம் கேட்கல, விட்டுருங்க. ஆனால் பி கேபிட்டல் கேட்டிருக்கான்ல, என்ன இருக்குது, ஜேர்னலில் பி கேபிட்டல் கிரெடிட் இருக்குன்னா லெஜர்லேயும் கிரெடிட் சைடில் வந்துட்டு பை சேலரி, பிக்கு கீழே 10,000 ரூபாய். அப்புறம் என்ன, பிஎன்எல் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் டு கமிஷன் டு சேலரி. பிஎன்எல் அப்ரோப்ரியேஷன் போட சொன்னாங்களா, பிஎன்எல் அப்ரோப்ரியேஷன் ஆகும், ஜேர்னலில் டெபிட்டாக இருக்குது, ஸோ லெஜர்லேயும் டெபிட் ஆகணும். டெபிட் சைடில் போயிட்டு டூ கமிஷன் டூ சேலரி எவ்வளோ, 8,000 10,000. ஸோ டூ கமிஷன் டூ சேலரி 8,000 10,000 போட்டுருங்க. ஃபைனல் என்ட்ரி என்ன, ப்ராஃபிட் பிரிக்கணும். பிஎன்எல் அப்ரோப்ரியேஷன் டு ஏ கேபிட்டல் டு பி கேபிட்டல். ஸோ அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் டெபிட் வந்திருக்குன்னா டெபிட் சைடில் போ டூ பார்ட்னர்ஸ் கேபிட்டல்னு ஏ கேபிட்டல் பி கேபிட்டல் 45,000 15,000. ஏ கேபிட்டல் பி கேபிட்டல் என்ன பண்ணணும், கிரெடிட் சைடில் வந்து பை பிஎன்எல் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் 45,000 15,000. இது எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்கன்னா க்ளோஸ் பண்ணிப்பார். பிஎன்எல் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் டேலி ஆகிடும். ஏன்னா இதுக்கு அமௌண்ட்டை பிரித்து பார்ட்னர்ஸை கொடுத்தாச்சு. இப்போ பார்ட்னர்ஸ் கேபிட்டலில் டோட்டல் பண்ணி என்ன பேலன்சிங் ஃபிகர் இருக்கோ க்ளோசிங் பேலன்ஸாக போட்டுருங்க. அவ்வளோதான். ஸோ ரிமைனிங் டாபிக்ஸு நான் செப்பரேட் வீடியோஸ் நான் போடுறேன். அன்டில் தென், தேங்க்யூ.